வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம மிஸ்டிமேட் மெகா மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு பாருங்க. ஸ்வாங் வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜியோங்க இருக்கால, இந்த டார்க் சைட் லீடர் தன்னை எதிர்த்து வராரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த டார்க் சைட் லீடர்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் போடுவான். அது என்ன அப்படின்னா, இந்த டார்க் சைட் லீடர் ஒரு கல்ட்ல இருப்பாரு. அந்த ஒரு கல்ட்டை சேர்ந்தவன் தான் நானும். சோ நானுமே அந்த ஒரு கல்ட்டை தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்றத அவரோட மூளைக்குள்ளேயே போய் நம்ப வைப்பான். அவர் அதை நம்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி ஃபேண்டம் ஸ்வாட் பத்தின இன்ஃபர்மேஷன் அவரே தேடுற மாதிரி பண்ணிடுவான். இப்போ இந்த ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி அவருக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. இப்போ இது வேலைக்காக அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த ஃபேண்டம் ஸ்வாட் சண்டை போட்ட ஆளான இந்த பாய்சன் கிங் இருக்கார்ல, அவரு இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல தான் இருக்காரு. சோ அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங் யோசிப்பான். ஆனா அவரை பார்க்க போன இடத்துல ஒரு பிரச்சனை வரும். அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு, அவர் ஐசோலேஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஜியோங் அப்படியே போயிடுவானா. அதுக்காக இன்னொரு ஒரு பிளான போட்டு கரெக்டா தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 3 டாப் ட்ரெயினி பிளேக் இந்த ஒரு விஷயத்தை காட்ட உடனே அவங்களே வேற வழியே இல்லாம இவனை உள்ள விட்டுருவாங்க. இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ நம்ம ஜியோங் இருக்கால, தான் கூட வந்து அந்த காட் இருக்கால, அவனை வெளியே விட்டுட்டு இவன் மட்டும் உள்ள போயிடுவான். இப்போதே அவன் வீசோயும் ரொம்ப ஆச்சரியமா கேட்பா, நாங்க வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீ எப்படி உள்ள வந்த, உன்னை எப்படி உள்ள விட்டாங்க அப்படின்னு. அப்போட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாங்கிங் காக் இருக்கால, அவன் வந்து பதில் சொல்லுவான், ஆக்சுவலா இவன் என்னோட ஆள் இல்ல, அப்படிதான் உள்ள வருவான், அந்த அளவுக்கு டேலண்டடான ஆள் நம்ம ஆள் அப்படின்னு. இது கேட்டோட அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். இருந்து உங்க 2 பேருக்கு தெரியுமா, எப்ப சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போடே நம்ம ஜாங்கிங் காக் சொல்லுவான், உனக்கு தெரியாதா, நாங்க 2 பேர் தோஸ்து பலா தோஸ்து, அப்படிதான் இருப்போம், க்ளோஸா இருப்போம் அப்படின்னு. அப்போட்டே இந்த ஜாங்கிங் காக்க வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே நம்ம வீசோயோன் கேட்பா, மோகியோங் வான், நான் உன்கிட்ட என்னோட ஐடென்டிட்டி டோக்கனை கொடுத்தேனே, அது இன்னும் நீ தானே வச்சிருக்க அப்படின்னு. இது கேட்டோட அவன் ரொம்ப ஷாக் ஆகி, என்னது உன்னோட டோக்கனை கொடுத்துட்டியா, அப்ப என்னோட டோக்கனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே தேடிக்கிட்டு இருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்கனக்குள்ளே கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க 2 பேர் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. இவங்க 2 பேரும் கூட ஓரளவு சமாளிச்சிடலாம், ஏன்னா இவங்க சப்போர்ட் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இருக்கிறதே ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம மோகியோங் வான் தான். ஆக்சுவலா நம்ம பாய்சன் கிங் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம ஜியோ கிட்ட அந்த டாப் ட்ரெயினிங்கான பிளேக் இருக்கு. சோ கண்டிப்பா இவனை உள்ள அனுமதிச்சே ஆகணும். இருந்தாலும் இப்போ இவனை மட்டும் அனுப்பணும் அப்படின்னா மிச்சம் இருக்க 2 பேரும் கோச்சுக்குவாங்க. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃப் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்களுக்குமே வழியே இல்லாத காரணத்தினால இவங்க 3 பேரும் உள்ள அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க 3 பேரையும் பார்த்து, நீங்க 3 பேருமே என்னோட ஹஸ்பண்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ உடனே அவங்க பையனும் கேட்பான், இருந்தாலும் அம்மா நம்ம இவங்க 3 பேரும் அனுப்ப கூடாதுல, அப்பதான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல இவங்க 3 பேருமே போகட்டும், இவங்க 3 பேருமே போய் உன்னோட அப்பா ஏன் பாய்சன் கிங் அப்படின்றத அவங்களே அவங்க கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு. இப்போ இவங்க 3 பேரும் அந்த பாய்சன் கிங் தங்கி இருக்கிற அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த ஒரு பில்டிங்க்கு போயிருவாங்க. இவங்க 3 பேரையும் வெளில வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க பையன் மட்டும் உள்ள போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுவான். சொல்லிட்டு அவனும் வெளில வந்துட்டு, ஆக்சுவலா பேட்ரியாக் உங்களை பார்க்கறதுக்கு சம்மதிச்சிட்டாரு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல அப்படின்னு சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இவங்க 3 பேரும் அவங்களாவே போய் பாய்சன் கிங்க பார்க்கணும், இதுதான் அந்த கண்டிஷன். இது எப்படி கண்டிஷனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வீசோயனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அந்த கதவை லைட்டா திறக்கும் போது அப்பதான் அவளுக்கு இது ஏன் ஒரு கண்டிஷன் அப்படின்றது புரிய வரும். டக்கு உள்ளுக்குள்ள இருந்து எக்கச்சக்க பாய்சன் எனர்ஜி அப்படியே வந்து அந்த காத்துல அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அது லைட்டா முகர்ந்ததுக்கு இவங்க மூக்கெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். உடனே இவங்க 2 பேரும் அவங்களோட மூக்க பொத்திக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பாய்சன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஆக்சுவலா இந்த பில்டிங் ஃபுல்லாவே பாய்சன் தான் பரவி இருக்கு. இந்த ஒரு பாய்சனை தாண்டி போனா மட்டும்தான் அவங்க அப்பாவை மீட் பண்ண முடியும். இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த ஒரு கண்டிஷன் கேள்விப்பட்ட உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பாய்சனை தாண்டி போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னதான் இவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கான ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருந்தாலும் இவங்க தாண்டி போக வேண்டியது இந்த பேக் ஃபேமிலியோட பாய்சன். இந்த ஜோங்வானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஃபேமிலி தான் இந்த பாய்சன் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க. அந்த 3 ஃபேமிலில ஒண்ணு தான் இந்த பேக் ஃபேமிலி. சோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியோட அந்த பாய்சன் இருக்குல்ல, அதுக்கு மாத்து மருந்து இருக்குமான்னு கூட தெரியாது. இந்த ஒரு பாய்சனை தாண்டி போறது லிட்டரலா ஒரு சூசைட் மிஷன் மாதிரி. இந்த பேக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த பாய்சனுக்கு ஓரளவு பழக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா புதுசா யாராவது ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட சுப்ரீம் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்கள மொத்தமா கோட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அவங்களால உள்ள போய் என்டியூர் பண்ண முடியும். ஆனா அதுவுமே உங்களுக்கு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். யாருமே கண்டிப்பா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப வச்சு அவங்க கால் எடுத்து முன்னாடி வைப்பான். வச்சுட்டு கரெக்டா போய் அந்த டோர் கிட்ட போயிருவான். அவனை பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக்கு, வேணா மிஸ்டர் மோக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பேர்ல அவன் தான் வீக்கான ஆளு, இவன் கண்டிப்பா ரத்தமா வாந்தி எடுத்து செத்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது அப்புறம் நம்ம ஜியோங்க பக்கத்துல போயிட்டு ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம ஜியோங் சொல்லுவான், ஆமா ஆர்சனிக், ஒலியாண்டர், வைல்ட் பாய்சன் ஐவி, ப்ளூ டர்ட்டில் இன்டர்னல் ஆர்கன் பாய்சன், வாட்டர் ஹெம்லாக் 10,000 டெத் பாய்சன், டான் ஆப்பிள், போக் வீட், ஸ்கார்பியன் வெனம், ரெட் ஃபயர் ஆண்ட் வெனம், பாய்சன் டாக் ஃப்ராக் வெனம், ஹார்னெட் வெனம், அப்புறம் மாங்குட் ஃப்ளோஸோட yellow seeds இதெல்லாம் தானே கலந்துருக்கு. இதனால இப்ப நான் உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இது கேட்ட உடனே உங்களுக்கு இன்னுமே ஒண்ணுமே புரியாது. இருங்க முதல்ல எப்படி உங்களுக்கு இந்த பாய்சன் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது அப்போ நம்ம ஜியோங் சொல்லுவான், ஆக்சுவலா சின்ன வயசுல நான் இந்த பாய்சன் பத்தி எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றது நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃப்க்கு மட்டும் தான் புரிய வரும். ஏன் அப்படின்னா இந்த பாய்சன் பத்தி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பாய்சனை ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கே அதுல என்னென்ன பாய்சன் எல்லாம் கலந்துருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ஒண்ணு, கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒண்ணு. சோ அந்த மாதிரி விஷயத்தை ஒருத்தனால பண்ண முடியுது அப்படின்னா அவன் ஒரு லிட்டில் ஜீனியஸ், ஒரு வாக்கிங் ஜீனியஸ் மாதிரி. சோ இப்படி ஒருத்தன் பேக் ஃபேமிலியில கூட இன்னும் பிறக்கல, இப்படி ஒருத்தன் உள்ள போறான் அப்படின்னா இவனை பாக்குறது நம்ம பாய்சன் கிங்க்குமே கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதனால இவனையும் சேர்த்து உள்ள அனுப்பலாம், இது எல்லாமே கண்டிப்பா நல்ல விஷயமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃபும் நம்புவாங்க. இப்போ நம்ம ஜியோங்கே உள்ள போறான்னு தெரிஞ்ச உடனே
உடனே மத்தவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? அதனால அவங்களும் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஜியோங் மாதிரி இல்லாம அவங்க 2 பேரும் அவங்களோட ப்ரொடக்ஷன் கீயை எப்பயுமே யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஜியோங்கே இதை சமாளிக்கிறான், அவங்களால இதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் உள்ள கால் எடுத்து வைப்பாங்க. ஆனா போக போக தான் அவங்களுக்கு புரிய வரும் அது எந்த அளவுக்கு தப்பான ஒரு எண்ணம் அப்படின்னு. ஆக்சுவலா இவங்க வெளில பார்த்ததை விட அந்த பாய்சன் எனர்ஜியோட அந்த இன்டென்ஸ் இருக்குல்ல, அது உள்ள ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க உள்ள போக போக ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க அவங்க 2 பேருக்கு அப்படியே வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க உள்ள போக அந்த பாய்சன் எனர்ஜியோட அந்த ஃபியர்ஸ்னஸ் இன்னும் அதிகமாயிட்டே போகும்ல. சோ அதுல இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க இன்னும் அதிகப்படியான ஸ்கீயை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நிலைமையில இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினமோ பார்க்ல வாக்கு போற மாதிரி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போனே நம்ம ப்ரூஸ் பிரிட் கேட்கும், மோர்டல் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு. அப்போனே நம்ம ஹீரோ சொல்லுவான், என்ன பிரச்சனை வரப்போகுது, பாய்சன் நல்ல பாய்சனா தான் தெரியுது அப்படின்னு. ஆனா பைத்தியக்காரா, நான் பாய்சன் பத்தி கேட்கலடா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சான்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அந்த ஒரு நேரத்துல இவங்க அந்த பாய்சன் கிங் இருக்கக்கூடிய அந்த ரூம் கிட்ட வந்துருவாங்க. இது வரைக்கும் இவங்க பார்த்த அந்த பாய்சன் எனர்ஜி இருக்குல்ல, அது இந்த ஒரு இடத்துக்கிட்ட வந்த உடனே அதோட பீக் அடைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான பாய்சன் எனர்ஜி அங்க இருக்கும். ஆனா இதுலயுமே அவர் பக்கத்துல போக போக இந்த எனர்ஜி இன்னும் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இவங்க ஹவுஸ் ஹோல்ட் இருக்குல்ல, இவங்க ஹவுஸ் ஹோல்ட பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாய்சனோட பேரு தி பாய்சன் சூத்ரா ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். இது அந்த சுத்தி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணக்கூடிய ஒரு பாய்சன். அதாவது எவனாவது ஒரு நார்மல் மனுஷன் இங்க வந்தா அப்படின்னா அவன் அப்படியே உருகி ஊத்திடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாய்சன் இது. அந்த ஒரு காரணத்தினால இந்த மொத்த பில்டிங்குமே ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சு உருவாக்கி இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு இந்த பாய்சன் கிங் ஏன் இந்த 5 கிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படின்றது புரிய வரும். ஏன் அப்படின்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட்னு ஒன்னு இருக்குன்னா எனிமீஸ்ல எக்கச்சக்க பேரை ஒரே அட்டாக்ல கொண்டுவாரு. நார்மல் மார்ஷியல் ஆர்டிஸ்டால இவரை எதிர்த்து நிக்க கூட முடியாது, கண்டிப்பா உருகி ஊத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆள் தான் இவரு. இப்போ இவங்க பையனும் அவங்க அப்பா பார்த்து சொல்லுவான், ஆக்சுவலா இவங்க 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டோட நம்ம பாய்சன் கிங் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனது 3 பேர் வந்துட்டாங்களா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே நம்ம ஜாங் யுங்காக் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது. அவ உடனே டக்குன்னு பாய்சன் கிங்க பார்த்து சொல்லுவான், பாய்சன் கிங் நான் தான் ஜாங் யுங்காக், நான் அசோசியேஷன் லீடரோட செகண்ட் டிசிபிள், நான் உங்களோட சப்போர்ட் வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்ட உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ உண்மையிலே ரொம்ப ஓப்பனா பேசுற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் பக்கத்துல நிக்கிற நீயுமே அதே விஷயத்துக்காக தான் வந்திருக்கியான்னு கேட்கும்போது நம்ம வி சோயோனோ ஆமான்னு சொல்லுவா. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி சொல்லுவாங்க, ஆக்சுவலா கண்டிப்பா நாங்க அசோசியேஷன் லீடரா மாறிடுவோம், அப்படி மாறணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிப்போம், அந்த ஒரு காரணத்துக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவர் இன்னும் பலமா சிரிக்க ஆரம்பிச்சு அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுவாரு, உங்க 2 பேர்கிட்ட பேச்சுதான் இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு என்னோட சப்போர்ட் வேணும் தானே அப்படின்னா அதுக்கு ஒருத்தான ஆள் அப்படின்றத நீங்க நிரூபிச்சு காட்டணும். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்ன இந்த இடத்துல இருந்து எந்திரிக்க வச்சா போதும், உங்களோட ஒரு ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இவங்க 2 பேரும் இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா யோசிச்ச அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரோட வாயில இருந்து ரத்தமா ஊத்த ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இந்த பாய்சன் கீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அவங்களோட முழு கவனத்தோட அவங்களோட எனர்ஜி சர்க்குலேஷன் மட்டும் பண்ணாம விட்டாங்க, கண்டிப்பா இவங்க 2 பேருமே செத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கீ இது. இப்போ நம்ம பாய்சன் கிங் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா இதோட பேரு கிளவுட் மிஸ்ட். ஆக்சுவலா இந்த பாய்சன் சூத்ரா ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதோட 7வது லெவல் தான் யூஸ் பண்றாரு. இது ஒரு அல்டிமேட்டான டெக்னிக் மாதிரி. சோ இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்க அல்டிமேட் சுப்ரீம் பீக்ல இருக்கிறவங்க கூட தாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா இவங்களால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த கதவுகள் திறக்கப்படும். நம்ம பேக்ஸகா உள்ள இருந்து சொல்லுவாரு, என்ன இதுக்காக தானே வந்தீங்க, இது கூட உங்களால தாங்கிக்க முடியலையா அப்படின்னு. இப்போ இவர் இவ்வளவு நேரமா 2 பேரை தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அங்க 3வது ஒருத்தர் இருக்கா அப்படின்றத மறந்துட்டாரு. இப்போ அந்த 3வது ஆள் இருக்கால, அவன் அசால்ட்டா அப்படியே முன்னாடி கால் எடுத்து வைப்பான். அவனை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, எப்படி உன்னால எப்படி இதை தாங்கிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜியோங்க இவரோட மூஞ்சியை கூட தெளிவா பார்க்க மாட்டா. அப்ப அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு தழும்பை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு மார்க்கிங். என்னோட தாத்தாவோட உடம்புல இருந்தது இதே மார்க்கிங் தான், அந்த மோகியோவானோட அப்பாவோட உடம்புல இருந்தது இதே மார்க்கிங் தான். இந்த ஒரு மார்க்கிங் தான் இத்தனை நாளா நம்ம ஜியோங் தேடிக்கிட்டே இருக்கா. இதை பண்ண அந்த ஃபேண்டம் ஸ்வாட், அந்த ஒரு ஃபேண்டம் ஸ்வாட் தான் இத்தனை நாளா தேடுறான். இப்ப அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இவரை பார்த்து சொல்லுவான், பொறுமையா தன்னோட கையை கூப்பி, பாய்சன் கிங்க்கு என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன், என்னோட பேரு மோகியோங் வான், நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். நம்ம ஜியோங்க பார்க்கும்போது நம்ம பாய்சன் கிங்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப தன்னோட ஒயிட் கேப்சர் டெக்னிக், அதாவது தன்னோட ட்ரூ கீயை யூஸ் பண்ணி நம்ம ஜியோங்க அப்படியே அந்தரத்துல தூக்கிடுவாரு. இப்போ நம்ம ஜியோங்க பார்த்து கேட்பாரு, நான் உன்கிட்ட மறுபடியும் கேட்கிறேன், நீ உன்னோட லெவல்ல கண்டிப்பா இந்த கிளவுட் மிஸ்ட் தாங்கி இருக்கவே முடியாது, அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நீ தாக்கு பிடிச்ச அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஜியோங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரியான இந்த ட்ரூ கீயை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை தூக்க முடியும், ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான டெக்னிக். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்றாரு அப்படின்னா இவர் 5 கிங்ஸ்ல இருக்கிறதுக்கு உண்மையிலே தகுதியான ஆள் தான். ஆனா அவரோட பாய்சன் பார்த்து நம்ம ஜியோங்க எந்த இடத்துலயும் ஆச்சரியப்பட மாட்டா. இப்ப அவரோட மூஞ்சியை பார்த்தே சொல்லுவான், இததான் நீங்க ஸ்ட்ராங்கான பாய்சன் சொல்லுவீங்களா அப்படின்னு. இது கேட்டோன்னா அவருக்கே என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆக்சுவலா பாய்சன் கிங்கோட இடத்துக்குள்ளே வந்து பாய்சன் கிங் எதிர்த்து நிக்கும் போதே இவரோட பாய்சன் ஒரு பாய்சனா அப்படின்னு சொல்லி அவரோட மூஞ்சியை பார்த்தே சொல்றது, இதெல்லாம் நம்ம ஜியோங்கால மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஜியோங்க ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. இப்ப கரெக்டா இவனை மட்டும் உள்ள எடுத்து டக்குனு அந்த கதவை சாத்திட்டு இப்ப நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லுவாரு, முடிஞ்சா இதையும் தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்னிக், தி பாம் டெக்னிக் ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷன், இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. ஆக்சுவலா இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் மேலே அந்த பாய்சன் பட்டு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு ஆரம்பிக்கும்.
முக்கியமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இது. ஆனா நம்ம ஜியோங் உடனே அவரை பார்த்து கேட்பா, ஆமா இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க இப்படியே கையை வச்சிருக்க போறீங்க அப்படின்னு. இதெல்லாம் எப்படி, அது பாய்சன் எப்படி அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜியோங் அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவான். இல்ல இருந்தாலும் அந்த பாய்சன் ஏன் உன் மேல ஒர்க் அவுட் ஆகவே இல்ல, அதுவும் இல்லாம நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாய்சன் டெக்னிக்கை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே நம்ம ஜியோங் டக்குன்னு தன்னோட கை எடுத்து தன்னோட இன்னொரு ஒரு கையில அப்படியே குத்தி தன்னோட ரத்தத்தை காம்பா, இதுதான் என்னோட உடம்புல ஓடுற பாய்சன் அப்படின்னு. இது கேட்டோடனே நம்ம ஜியோங் ஜோக் தான் பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த பாய்சன் ஆர்ட்ஸ் கத்துக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பாய்சன் பாடியை ரீச் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. ஆக்சுவலி இந்த பாய்சன் பாடினா என்ன அப்படின்னா அவங்க உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தத்திலயுமே பாய்சன் இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாய்சனா அவங்க உடம்பே மாறிடும். சோ அந்த மாதிரியான ஒரு லெவல ரீச் பண்ணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. இதுக்கு அவரோட மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனா அப்படி பண்ணியும் கூட அவராலையுமே இன்னும் அந்த லெவல ரீச் பண்ண முடியல. அப்படியே தரப்ப ஒரு சின்ன பையனால எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட டக்குனு அவரோட ரத்தத்தை எடுத்து ஒரே ஒரு துளி தன்னோட நாக்குல வச்சு பாப்பாரு. வச்சு பார்த்த உடனே டக்குனு அதோட அந்த இன்டென்ஸான ஃபிளேவர் தெரிய வரும். உடனே அவருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி நீ உண்மையிலே பாய்சன் பாடி வச்சிருக்க, இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அர்ப்பணிச்சு கூட கிடைக்காத ஒரு விஷயத்த ஒரு சின்ன பையன் இவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு அவரோட அந்த பாடி இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த பாய்சன் எனர்ஜில ஒரு வித்தியாசமான ஃபாரின் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாரு. அதை ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் அவரோட வாயில இருந்து ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாரு. என்னாச்சு, எப்படி இது, என்னையே யாரோ பாய்சன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாரு. அதாவது பாய்சன் கிங்கையே யாரோ பாய்சன் பண்ணிருக்காங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணும். அதாவது நம்ம ஜியோங்கோட அந்த ரத்தம், நம்ம ஜியோங்கோட அந்த ஒரு துளி ரத்தத்துல இந்த மொத்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாய்சனை விட அதிகப்படியான பாய்சன் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு துளி ரத்தம் பட்டதுக்கே நம்ம பாய்சன் கிங்கே பாய்சன் ஆயிருக்கு. இப்போ இவரோட உடம்பு ஃபுல்லா அந்த பாய்சன் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இவருக்குமே அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்டேபிளா இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால இவராலுமே இந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாம அப்படியே கீழே விழுந்துருவாரு. இப்பதான் நம்ம ஜியோங் கவனிப்பா அவரோட 2 காலுமே பேரலைஸ் ஆயிருக்கு அப்படின்றத. ஆக்சுவலா இந்த பாய்சன் எல்லாமே அவரோட கால்ல ரொம்ப ஸ்டோர் ஆயிருந்திருக்கு. அதுவும் ரொம்ப நாளா இப்படி தேங்கி போயிருக்கு. அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்றது தெரியாம அவரோட 2 காலுமே அசைய முடியாம இங்கே இப்படியே உட்கார்ந்து இருக்காரு. இதனாலதான் இவரா வந்து பார்க்காம இவங்க எல்லாரும் இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப இவர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல. அந்த ஒரு காரணத்தினால இப்படியே போச்சு அப்படின்னா இவர் கண்டிப்பா செத்துருவார் அப்படின்றது நம்ம ஜியோங்க்கு தெரியும். ஆனா நம்ம ஜியோங்க்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இவர் செத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பா. இருந்தாலும் இவருக்கு மட்டும் தான் அந்த ஃபேண்டம் ஸ்பாட் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியும். அதனால இவரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. ஆக்சுவலி இவரை காப்பாத்துறதுக்கான அந்த ஒரு வழி நம்ம ஜியோங் கிட்ட இருக்கு. அந்த ஹெவன் அட் எசன்ஸ் பில். இப்ப இதை தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங்க முடிவு பண்ணுவா. ஆக்சுவலா இந்த ஒரு பில் இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பியூரான நார்மலான கீ. ஆனா நம்ம ஜியோங்கோட உடம்புல ஓடுறது டெத் கீ. சோ அந்த ஒரு காரணத்தினால இதை யூஸ் பண்ணாலும் நம்ம ஜியோங்க்கு பிரயோஜனமே இல்ல. அதனாலதான் அப்படியே வச்சிருப்பா. இப்போ இதை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அவரோட வாய்க்குள்ள போட்ட உடனே இந்த எனர்ஜி உள்ள போக ஆரம்பிச்ச உடனே அவரும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இவரோட உடம்பு ஃபுல்லா ஏற்கனவே அந்த பாய்சன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த பாய்சனோட அந்த ஃப்ளோவை இவரால மாத்த முடியாது. அதனால இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த பாய்சன் எல்லாத்தையும் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம ஜியோங் கேட்பா, ஆமா எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல, நீங்க எதுக்காக அந்த பாய்சன் எதிர்த்து சண்டை போடுறீங்க, அதுக்கு பதிலா அதை ஏத்துக்க வேண்டியதானே அப்படின்னு. இது கேட்ட உடனே அவரோட மண்டைக்குள்ள ஓங்கி அடிச்ச மாதிரி அவங்க அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு போகும். அதாவது அட்ஜஸ்ட் ஆயிக்கோ. அவங்க அப்பா எப்பயுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எப்பயுமே நம்ம பேக்ஸாக இருக்கார்ல, அவங்க அப்பாவை சின்ன வயசுல இருந்து பார்த்து அதனால இன்ஸ்பயர் ஆகி அவங்க அப்பா மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இவங்க அப்பாவான அந்த பேக்யூ தான் இந்த பாய்சன் சூத்ரா ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷனை உருவாக்குனவர். அது மட்டும் இல்லாம அது வரைக்குமே இந்த ஜோங்வானை பொறுத்த வரைக்கும் 2 கிரேட்டஸ்ட் ஃபேமிலிஸ் மட்டும் தான் இருந்தாங்க பாய்சனை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பேக் ஃபேமிலியுமே அந்த ஒரு பாய்சன் ஆர்ட்ஸ்ல பெரிய ஆளுங்க, மொத்தம் 3 ஃபேமிலி அப்படின்ற மாதிரி மாறினாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த அந்த டேங்க்லானோட பேட்ரியாக்க கொண்டு தான் ஏன் பாய்சன்ல சிறந்தவன் அப்படின்றத காட்டியிருக்காரு. இருந்தாலும் இவரோட அந்த பாய்சன் சூத்ரா இருக்குல்ல, இத கத்துக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அதனால இவரோட 3 பசங்கள்ல யாருமே இந்த 8th லெவல்ல ரீச் பண்ணவே இல்ல. அதுலயும் முக்கியமா அந்த ஜீனியஸ்ல சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் பையன் இத கத்துக்கிற ப்ராசஸ்ல இறந்தே போயிட்டான். 3வது பையனுக்கு அவனோட காலுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யல, மொத்தமா பேரலைஸ் ஆயிட்டான். மிச்சம் இருந்தது 2வது பையனான பேக்ஸாகா மட்டும்தான். இப்ப பேக்ஸாகாவுமே ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிருப்பான். அப்போ அவங்க அப்பாவை பத்தி கேட்டிருப்பாரு, இந்த ஒரு 8th லெவல்ல எங்களால ரீச் பண்ணவே முடியாதா, இதை ரீச் பண்றதுல நானுமே இந்த மாதிரி ஆயிடுவேனா, என்னோட அண்ணன் மாதிரி நானும் இறந்து போயிருவேனா, இல்ல என்னோட தம்பி மாதிரி எனக்கு கால் வேலை செய்யாம போயிடுமா, உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஒரே ஒரு பதில் மட்டும் தான், அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்கோ அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவருக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நான் எப்ப வந்து இதை பத்தி கேட்டாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் சொல்றீங்க, அட்ஜஸ்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது என்ன ஏது அப்படின்றத சுத்தமா சொல்லவே மாட்டீங்க. இதை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், இதுக்கான காலம் வரும்போது உனக்கே இது புரிய வரும் அப்படின்னு. ஆனா அந்த காலம் எப்ப வரும் அப்படின்றது அவருக்கு சுத்தமா புரியல. அதை பத்தி தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாய்சன் எல்லாமே சேர ஆரம்பிச்சு அவரோட கால் ஃபுல்லா சேர்ந்து அவரோட காலை அசைக்க முடியாம போயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் பேரலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு இடத்தை அவர் முடங்கிட்டாரு. என்னதான் ட்ரூக்கியே இந்த ஒரு லெவலுக்கு கத்துக்கிட்டாலும் இந்த பாய்சன் ஆர்ட்ஸை 8th லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாம எப்படியே போயிடுச்சு. சோ இப்படியே அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டா நம்ம ஹீரோவை பார்த்தாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னா, நீங்க அதை எதிர்த்து சண்டை போடுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு. இப்பதான் அவருக்கு அவங்க அப்பா சொன்னது எல்லாமே புரிய வரும். இப்ப அவங்க அப்பாவே பக்கத்துல வந்து நிப்பாரு. அவங்க அப்பா அவரை பார்த்து சொல்லுவாரு, சகா
உனக்கான நேரம் எப்பவோ வந்துருச்சு, நீ எப்பவோ தயாராயிட்ட அப்படின்னு. இப்பதான் அவருக்கு எல்லாமே புரிய வந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க அப்பா சொன்னதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய வந்திருக்கு. அவங்க அப்பா மாதிரி இல்லாம நம்ம ஹீரோ ஓப்பனா சொல்லிட்டால, அதனால அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அவரோட பாடி இருக்குல்ல, அது எப்பயோ ரெடி ஆயிடுச்சு. ஆனா இத்தனை நாளா அந்த பாடி இம்ப்ரூவ் ஆகிறத அவர் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அது எல்லாத்தையும் அவர் ஏத்துக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப எல்லாமே அவருக்கு நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாய்சன் எனர்ஜி எல்லாமே மொத்தமா அவரோட உடம்புக்குள்ளே திரும்பி ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிடும். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், ஆக்சுவலா இவர் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டார் அப்படின்னு. இம்ப்ரூவ் ஆக வேண்டிய அவரோட பாடியை தடுத்து வச்சிருந்ததே அவர் தான் அப்படின்றது அவருக்கு புரிய வந்த உடனே இப்ப அவரோட பாடியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டமார்போசிஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவரோட பாடி ஒரு புது என்லைட்மெண்ட் அடையுது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த வால் இருக்குல்ல, அந்த வாலை கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பிரேக் பண்ணி அல்டிமேட் சுப்ரீம் பீக் ரேம்ல இருந்து எவல்யூஷனரி ரேம்ல ரீச் பண்றாரு. அதாவது இன்னும் 2 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு லெவல ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால, இப்ப அந்த ஒரு லெவல தான் அவர் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட கண்ணாலே பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதை பார்த்தாலுமே அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறவா. சோ இந்த ஒரு விஷயமே நம்ம ஹீரோக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதால மட்டும் தான் இப்ப அவரால அடுத்த லெவலுக்கு போக முடிஞ்சிருக்கு. சோ கண்டிப்பா அந்த நன்றி எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. என்லைட்மெண்ட் அடைஞ்ச காரணத்தினால இப்ப அவரோட ரேம்ல இருந்து அடுத்த லெவலுக்கு அவர் போறாரு. அவரோட பாடி மெட்டாமார்போசிஸ் பண்ணுது. அப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்மே சொல்லும், ஆக்சுவலா இவர் ரொம்ப ரொம்ப லக்கியான ஆளு. ஏன்னா இவ்வளவு நாளா இந்த என்லைட்மெண்ட்டை பிளாக் பண்ணி வச்சிருந்ததே அவர்தான். இப்ப அதை ரியலைஸ் பண்ண காரணத்தினால அவரோட பாடி மெட்டாமார்போசிஸ் அடையுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு சில பேரால தாண்டவே முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த ஒரு வாளையும் தாண்டி இப்ப இவர் எவல்யூஷனரி லெவலுக்கு போயிட்டாரு. இப்ப இது எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் தானாவே எந்திரிச்சு நின்றுவாரு. அதே மாதிரி அவரோட பாடி லைட்டா எங்க மாறின மாதிரி இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஜியோங்க அவரை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறவா. அதோட சேர்த்து அவரை மார்க் பண்ற மாதிரி இன்னொன்னு சொல்லுவா, ஆக்சுவலா என்னோட பிளட் நீங்க குடிச்ச உடனே நீங்க எங்க செத்துருவீங்களோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, நீங்க உண்மையிலே இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜியோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அவர் ரொம்ப எங்க மாறிட்டார் அப்படின்னு. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்திரிச்சு நடந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவரே எதிர்பார்க்கல. இப்போ உடனே நம்ம ஜியோங்க சொல்லுவா, இப்ப நீங்க கொடுத்த சேலஞ்சு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நீங்க தானாவே எந்திரிச்சு நின்ட்டீங்க அப்படின்னு. நீ என்னமோ என்ன நன்றி கிட்ட மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க. அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. நீ தான் என்னோட சேவியர். அதனால உன்னோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். பணமா இருந்தாலும் சரி, பாய்சனா இருந்தாலும் சரி, இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்னால உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஜியோக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். ஒரே ஒரு கேள்விக்கான பதில். இப்ப அதை மட்டும் தான் கேட்பா. ஃபேண்டம் ஸ்குவாட் பத்தி சொல்லுங்க. நீங்க ஃபேண்டம் ஸ்குவாட் கூட சண்டை போட்டதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அவரை பத்தி சொன்னா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம ஜியோங்க சீரியஸா இருக்கா அப்படின்றதுனால அவரும் அந்த ஃபேண்டம் ஸ்குவாட் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜியோங்க எப்படியோ ஒரு வழியா இந்த ஃபேண்டம் ஸ்குவாட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப என்ன அப்படின்றத சொல்லுவாரு. ஆக்சுவலா அவருக்குமே இந்த ஃபேண்டம் ஸ்குவாட் எப்படி இருப்பா, அவரோட வயசு என்ன, இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதா. ஏன் அப்படின்னா அவர் ஃபேண்டம் ஸ்குவாட் கூட சண்டை போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா சண்டை போடுறப்ப ஒரு மாஸ்க் போட்டிருந்த காரணத்தினால அவன் எக்ஸாக்ட்டா எப்படி இருப்பான், அவனோட வயசு என்ன அப்படின்றது அவருக்கு தெரியாது. அவன் சொன்னதை வச்சுதான் அவர் ஃபேண்டம் ஸ்குவாட் அப்படின்றதே அவருக்கு தெரிய வந்துச்சு. இந்த சண்டைன்னு கூட பெருசா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாவே தோத்து போயிட்டாரு. அவர் இந்த அளவுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்ல. ஏன் இந்த பாய்சன்லயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் ஃபேஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஈஸியாவே ஜெயிச்சாரு. ஆனா அவரால கூட இந்த ஃபேண்டம் ஸ்குவாட ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றது அவருக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த ஃபேண்டம் ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றதுனால நம்ம பாய்சன் கிங் எந்த பாய்சனை யூஸ் பண்ணாலும் சரி அது எல்லாத்தையுமே ஈஸியா தடுத்துட்டா. ஆனா அந்த சண்டைய அவனாவே முடிச்சிட்டா. சோ ஒரு கட்டத்துல இந்த சண்டை போதும் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிட்டான். இப்போ உடனே நம்ம பாய்சன் கிங் கேட்டிருப்பாரு, ஏன் என் மேல இறக்கப்படுறியா, என்ன பார்த்தா கோல மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது அப்போ உடனே அந்த ஃபேண்டம் ஸ்குவாட் சொல்லுவாரு, நான் அதெல்லாம் நினைக்கல, இருந்தாலும் காயப்பட்ட ஒரு ஆளை நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தன்னோட சட்டையை திறந்து காட்டும் போதுதான் அதுல ஒரு பெரிய டெக்னிக் யூஸ் பண்ணது தெரிய வரும். ஆக்சுவலா அடிப்பட்டதோட தான் இவர் இவ்வளவு நேரம் சண்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்கை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா பாய்சனை யூஸ் பண்ற இவருக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பாய்சன் பாம் டெக்னிக் அப்படின்னு. இப்படி ஒரு நிலைமையில தான் இந்த ஃபேண்டம் ஸ்குவாட் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னா அப்ப அவன் நார்மலா இருந்திருந்தா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பா. அப்பதான் அவருக்கு புரிய வரும் ஆரம்பத்துல இருந்து இவர் அவருக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு. இப்போ உடனே நம்ம பாய்சன் கிங் ஒரு டவுட் இருக்கும், இப்படி ஒரு டெக்னிக்கை யார் யூஸ் பண்ணா, உங்க மேல யார் தாக்கணும் அப்படின்னு. அப்போ உடனே அவன் சொல்லுவான், அந்த சொல்ற பதில் இன்னும் ஆச்சரியப்படுத்தும். அதுதான் மெடிசன் இமோர்டல். நம்ம மெடிசன் இமோர்டல் மெடிசனுக்கு ஒரு பேர் போன ஆளு, டாக்டரா பேர் போன ஆளு அப்படின்றது நம்ம பாய்சன் கிங்க்கு தெரியும். ஆனா அவர் பாய்சனை யூஸ் பண்றவர் அப்படின்றது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேண்டம் ஸ்குவாட் இன்னொரு ஒரு விஷயத்தையும் தூக்கி போடுவாரு. அதை நேரா கொண்டு போய் அந்த ஓனர் கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட என்னோட இன்ஜுரி பத்தி சொல்லுங்க, அதோட என்னோட மிஷனை என்னால பண்ண முடியல, நான் இன்டரப்ட் ஆயிட்டே அப்படின்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இந்த ஃபேண்டம் ஸ்குவாட் கிளம்பிட்டாரு. சோ அன்னைக்கு நம்ம பாய்சன் கிங்க்கு 2 விஷயம் தெரிய வந்துச்சு. ஒன்னு, மத்தவங்க எல்லாம் சொல்றதை விட இந்த ஃபேண்டம் ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ரெண்டாவது, இந்த மெடிசன் இமோர்டல் உண்மையிலே பாய்சன் யூஸ் பண்ணக்கூடிய ஆளு, தன்னை விட ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அப்போ நம்ம ஜியோங்க கேப்பா, அப்படி அவர் என்னதான் கொடுத்தாரு அப்படின்னு. அப்போட்டு இவரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, அன்னைக்கு அவர் கொடுத்தது அசோசியேஷன் லீடரோட ஐடென்டிட்டி டோக்கன், அதாவது இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷன் லீடரோட பிளேக்கு. அப்போ நம்ம ஜியோங்க இன்னொரு ஒரு கேள்வி வரும், அந்த லீடருக்கும் இந்த ஃபேண்டம் ஸ்குவாடுக்கும் சம்பந்தம் இருக்கா, ஒருவேளை இந்த ஃபேண்டம் ஸ்குவாட் தான் அவரோட பாடி கார்டா, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே நம்ம பாய்சன் கிங் சொல்லுவாரு, ஆக்சுவலா அதை பத்தி எனக்கு தெரியாது, இருந்தாலும் இதை பத்தி பேசணுன்றதுக்காக நானும் அந்த ஐடென்டிட்டி டோக்கன் எடுத்துட்டு அவரை பார்க்கணுன்றதுக்காக போனேன். அப்ப அந்த லீடர் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லியிருப்பாரு, இதை பத்தி இனிமேல் யாருக்கிட்டே பேசாத அப்படின்னு. அப்படின்னா இது
எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஃபேண்டம் ஸ்பாட் பத்தி அந்த அசோசியேஷன் லீடருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவரை மீட் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப இருக்கிற மார்ஷல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் 14 ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்கள்ல அவரு ஒருத்தர். 6 7s 8 ஸ்டார்ஸ்ல இந்த 6 7ஸ்ல ஒரு ஆளு. சோ அந்த மாதிரியான அசோசியேஷன் லீடர் தான் நம்ம ஜியோங் போய் மீட் பண்ணணும். ஆனா அவரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். இப்போ நம்ம ஜியோங் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னது கிளம்புறியா அப்படின்னா நீ என்கிட்ட இருந்து டீச்சிங்ஸ் பெறணும் அப்படின்றதுக்காக வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம ஜியோங் ஞாபகம் வரும். ஆனா ஆமா நம்ம இதை சொல்லிதானே உள்ள வந்தோம் அப்படின்னு. நீ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க. நீ எதுக்காக வந்தியோ அது மேல மட்டும் போக்கஸ்டா இருக்க பாத்தியா. சரி பரவாயில்ல, நீ இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால நான் கண்டிப்பா உன்னை அப்படியெல்லாம் சும்மா அனுப்ப மாட்டேன். நீ கவலைப்பட தேவையில்ல, நான் உனக்கு ஒரு பக்காவான விஷயத்த சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அதே நேரத்துல வெளியில அந்த ரெண்டு பேரு நம்ம ஜாங் யூங்காக்கு அப்புறம் நம்ம வி சோயோன் இவங்க ரெண்டு பேருமே இந்த பாய்சன் எனர்ஜியை இவ்வளவு நேரமா டைல்யூட் பண்றதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல நம்ம வி சோயோன் ஓரளவு சக்சஸ் ஆயிட்டா. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம வி சோயோன் இருக்கக்கூடிய அதிகப்படியான கீ. இருந்தாலும் அந்த பாய்சனை வெளியேற்றுறதுக்கே அவங்க ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஒரு நேரத்துல கதவு திறந்து தானாவே ஒருத்தவங்க வெளில வந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாய்சன் கிங் தான் வராங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வெளியில வருது நம்ம மோ கியோங்வான். நம்ம ஜியோங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அப்போ உடனே அடுத்து பாய்சன் கிங் வெளில வந்துருவாரு. அவரை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் இன்னும் ஆச்சரியம். ஆக்சுவலா அவங்க பையனுக்கு இவரை பார்த்த உடனே தெரிய வந்துரும், இவர் இந்த அளவுக்கு சின்ன வயசா மாறிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் மெட்டமார்போசிஸ் அடைஞ்சிட்டாரு. அதாவது இவர் என்லைட்மென்ட் அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னு. இப்போ இவர் அவேக்கன் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இவரோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் உடனே கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லி இத பத்தி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ உடனே அவரு சொல்லுவாரு, ஆக்சுவலா செலிப்ரேட் பண்றது அப்புறம் இருக்கட்டும், ஆனா நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த ஒரு காரியத்தை நீங்க முடிக்கவே இல்ல. சேலஞ்ச் என்ன, நீங்க என்ன அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க வைக்கணும். ஆனா நீங்க ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம தன்னோட பையனான சோகாங்க பார்த்து சொல்லுவாரு, இனிமேல் இந்த ஜியோங் என்னோட அபிஷியலான டிசபிள், இந்த ஃபேமிலியில புது மெம்பர். உன்னோட பிரதர் எப்படி ட்ரீட் பண்ணுவியோ அப்படிதான் நீ இவனையும் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு. இதை கேட்டோடனே அவங்க மூணு பேருக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. அப்போதே நம்ம ஜியோங்க சொல்லுவா, ஆக்சுவலா எனக்கு இவ்வளவு பெரிய ரிவார்ட் தேவையில்லை அப்படின்னு. அப்போதே அவர் என்ன சொல்லுவார்னா, உன்கிட்ட இருக்கிற பாய்சனை நீ ஒழுங்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னோட பாய்சன் சூத்திராவை நீ கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். ஆனா அதை வெளியாருங்க கத்துக்க முடியாது. சோ அதனாலதான் உன்னை ஃபேமிலியில ஒரு மெம்பரா எடுத்துக்கிட்டே அப்படின்னு. இதை கேட்டோடனே அவங்க சோகாங்கும் கேட்பா, இது பாய்சன் சூத்திராவா, அது நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக் ஆச்சே, அது ஏன் இவன்ட்ட, அதனாலதான் இவன் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் அப்படின்னு நான் சொல்றேன், உனக்கு புரியலையா என்ன அப்படின்னு சொல்லி இவரு சொல்லுவாரு. இப்போதே நம்ம ஜியோங்கு கேட்பா, ஆக்சுவலா எனக்கு ஏற்கனவே மாஸ்டர் இருக்காரு அப்படின்னு. ஒருத்தர் ரெண்டு மாஸ்டர் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது, கவலைப்படாத, நான் டார்க் கிளேடர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஜியோங்கு இதை பெருசா கண்டுக்க மாட்டா. இவர் சொல்லி தராரு அப்படின்னா தாராளமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்க போகுது அப்படின்றது நம்ம ஜியோங்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். முக்கியமா நம்ம ஜாங் யூங்காக்கு வி சோயோன் உங்க ரெண்டு பேரோட கண்ணுமே இப்ப நம்ம ஜியோங் மேலதான் இருக்கும். இப்ப நம்ம ஜியோங்கு ரெண்டு முக்கியமான ஆளுக்கு டிசிப்ளா இருக்கான். இப்ப நம்ம ஜியோங்க பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டுமே கிடைச்ச மாதிரி. ஆக்சுவலா அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம ஜியோங் மேல மாத்தி விட்டுட்டாரு. அதாவது நம்ம ஜியோங்க கோர்த்து விட்டுட்டாரு. இது நம்ம ஜியோங்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. இதுல இருந்து அவன் எப்படி மீண்டு வரான் அப்படின்றது நம்ம ஜியோங்கு இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. இப்போ அவனுக்கு வேற வழியே இல்ல, இதையும் அவன் சமாளிச்சுதான் ஆகணும். இப்ப அடுத்து நம்மளுக்கு இந்த அண்டர் வேர்ல்ட் அசாசின் பப்ளியனை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த ஹெவன் ஆர்ட் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஷாமான்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஹெட் குவார்ட்டர் இருக்கும்ல, அந்த ஒரு இடத்தை தான் காட்டுவாங்க. இங்க இப்ப பப்ளியன் மாஸ்டர் இருக்கக்கூடியது ஜோ யூவாங்க. அதாவது நம்ம பொட்டி மண்டையா இருக்கால, நம்ம ஜியோங்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஷாமான். இப்ப இவன் இன்னொரு ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருப்பான். அது யார் அப்படின்னா சீனியர் டிசிப்ளான ஜோ தேச்சுங். அசோசியேஷன் லீடர் ஒரு சீக்ரெட் மிஷன் கொடுத்திருக்காரு அப்படின்றதுக்காக இத்தனை நாளா வெளில இருந்தா. ஆனா இப்ப திடீர்னு அவன் வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெவிலியன் மாஸ்டரா நம்ம ஜோ யுகாங் மாறிட்டா அப்படின்றத கேள்விப்பட்டு தான் வந்திருக்கணும். ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம மோ கியோங்வான் கூட சேர்ந்து நம்ம ஜோ யுகாங் போட்ட பிளான் தான். இவனோட மாஸ்டர் நம்ம ஜியோங் கொண்டு அவனை ஒரு ஜாம்பியா மாத்தி அவன் மூலமாவே இவன் பெவிலியன் மாஸ்டரா மாறதுக்கு நம்ம ஜியோங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட இந்த ஜோ யுகாங் பெவிலியன் மாஸ்டரா மாறிட்டான். ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்துல இருந்து ஒருத்தன் பிரச்சனையா இருப்பான் அப்படின்னா அது இந்த ஜோ தேச்சுங் மட்டும் தான். இந்த ஜோ தேச்சுங் இருக்கான்ல, இவன் சன் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாமான். சோ இப்படி ஒருத்தரை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப புத்திசாலியும் கூட. சோ இவனை ஏமாத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப அவனே இந்த இடத்துக்கு கிளம்பியே வந்துட்டான். இப்ப இவனை கண்டிப்பா சமாளிச்சே ஆகணும். இருந்தாலும் இப்ப அவன் எதை பத்தியுமே கவலைப்படல. ஏன் அப்படின்னா தன்னோட மாஸ்டர் யூஸ் பண்ணி அவன் பெவிலியன் மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் தன்னோட மாஸ்டர் கிட்ட ஒரு பெரிய வெயிட் கட்டி அவரோட பாடி யார் கையிலும் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நதியில போய் இறக்கிட்டா. சோ கண்டிப்பா தன்னோட மாஸ்டர் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவரை கண்டுபிடிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இந்த ஜோதிச்சுங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக போவான். அங்க இருக்கக்கூடிய காட்சி எல்லாத்தையுமே துரத்தி விட்டுட்டு அவன் மட்டும் உள்ள போவான். உள்ள போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஜோதிச்சுங்க இருக்கால, அவன் எதையுமே கேட்காம அவன் பாட்டுக்கு அந்த பெவிலியன் மாஸ்டரோட சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பான். நார்மலா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. யார் பெவிலியன் மாஸ்டரோ அவங்க மட்டும் தான் அந்த சீட்ல உட்காரணும். இருந்தாலும் கண்டிப்பா இவன் பண்றான் அப்படின்னா நம்ம இதை ஏதாவது எதிர்த்து கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ யுகாங் கொஞ்சம் பொறுமையாவே கேட்பா. ஆக்சுவலா நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, நீங்க ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக போயிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், எப்ப முடிஞ்சிச்சு, எப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. எனது நான் சீக்ரெட் மிஷன் போனது உனக்கு தெரியுமா, அப்ப இங்க எல்லாமே நல்லா தான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியே பதில் சொல்லுவா. ஆக்சுவலா அவன் ஒரு மாதிரி நல்ல மூட்ல இல்ல அப்படின்றது நம்ம ஜோ யுகாங்க்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவன் தான் உண்மையிலே பெவிலியன் மாஸ்டரா மாறி இருக்க வேண்டியது. ஆனா நம்ம ஜோ யுகாங் மாறிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவன் கோமா தானே இருப்பான். இப்போ நம்ம ஜோ யுகாங் சொல்லுவா, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படின்றது உண்மைதான், நானும் இப்பதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். இதை நினைச்சு நீங்க கண்டிப்பா அப்செட்டா இருப்பீங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் என்ன ஆர்டரோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். நம்ம மாஸ்டர் என்ன உத்தரவு போட்டாரோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. எனது நம்ம மாஸ்டரோட உத்தரவா அப்படின்னு நம்ம ஜோதிச்சும் கேட்ட உடனே ஆமா மாஸ்டர் சொன்னதுனால மட்டும் தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ண வேண்டியதா போச்சு. ஆக்சுவலா நானும் ஆரம்பத்துல இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்ன உடனே
உடனே என்னால இதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அதுதான் வலுக்கட்டாயமா இதை நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு மாஸ்டரோட உத்தரவை நீ மீறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அதுக்கு மேல என்னால எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லுவான். அப்பயும் நம்ம ஜோ தேச்சுங் ஒரு மாதிரி சந்தேகத்தோட கேட்பான், இது எல்லாத்தையும் உண்மையிலே அவரே அவரோட வாயால சொன்னாரா அப்படின்னு. அப்போ உடனே நம்ம ஜோ யுகாங்கோ, ஆமா உண்மையிலே அவரே சத்தியமா சொன்னாரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க வேற யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா அவர் சொன்னது என்னமோ உண்மைதான். என்ன அவர் மனுஷனா சொல்லாம ஒரு ஜாம்பி கார்ப்ஸா அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஜோ தேச்சுங்க நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜோ யுகாங் பிளான் போட்டு பண்ணிருப்பா. ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த ஜோ தேச்சுங் எதையுமே நம்பி இருக்க மாட்டா. இப்ப அவனை பார்த்து சொல்லுவா, இந்த பொசிஷனுக்கு ஆசைப்பட்டு தானே இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவ கொண்டு வந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணுவானா, உள்ள பார்த்தா அவங்க மாஸ்டரோட பாடி இருக்கும். அதை நம்ம யுகாங் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. இவன் மாஸ்டரோட பாடியை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அப்ப இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும், வேற வழியே கிடையாது, இப்ப சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுகாங் தன்னோட ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த டெக்னிக் எல்லாத்தையும் கவுண்டர் பண்றதுக்கு அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சமன் பண்ணுவான். ஆக்சுவலா ரெண்டு விஷயங்கள், ரெண்டு அவனோட பீஸ்ட், ஒன்னு டோரு இன்னொன்னு ஹியூமன். ஃபர்ஸ்ட் அந்த ஹியூமன் அது ஒரு பெரிய பறவை, சைடுல இருந்து உடைச்சிட்டு வரும். இன்னொரு பக்கம் அந்த டோரு கதவை உடைச்சிட்டு வந்துரும், அது ஒரு மித்திக்கல் பீஸ்ட். இப்போ இந்த ரெண்டு பீஸ்ட் ஒரே நேரத்துல வந்து நம்ம யுகாங்க ரொம்ப ஈஸியாவே பிடிச்சிருங்க. ரெட் ஃபாலிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மித்திக்கல் பீஸ்டான இந்த டோரு அதே அளவுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான இந்த ஹியூமன், இந்த ரெண்டு பீஸ்டும் இருக்கிறதுனால தான் இந்த ஜோ தேச்சுங் யாருனாலே அடிச்சுக்க முடியாத ஒரு சன் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாமனா இருக்கா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஷாமனா இருக்கா. இது ரெண்டு பீஸ்டையும் தன்னோட ஃபெமிலியர் பீஸ்டா வச்சிருக்கக்கூடிய நம்ம தேச்சுங்க்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும், இது யார் அப்படின்னு. இதை கேட்டோன்னு நம்ம யுகாங்க்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போட்டே அவன் கேட்பா, ஆக்சுவலா இதை உன்னால பண்ணிருக்க முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால இந்த 6% ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணவும் முடியாது, மாஸ்டர் தோக்கடிக்கவும் முடியாது. அப்படின்னா உனக்கு வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப நம்ம யுகாங் போட்டிருக்கக்கூடிய அந்த என்ஸ்லேவன் பீடையும் கண்டுபிடிச்சிருவா. ஓஹோ இதை வச்சுதான் உன்னை கண்ட்ரோல் பண்றாங்களா, யார் அப்படின்றத உண்மையை சொல்லு, அப்படி சொல்லிட்டு அப்படின்னா நான் உன்னை வழியே இல்லாம கொண்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம யுகாங்கால இந்த தேச்சுங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்றது நம்ம யுகாங்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம மோக்கியவங்க மாட்டி விடணும் அப்படின்ற எண்ணமும் அவனுக்கு வந்திருக்காது. இப்போ உடனே அவனை பார்த்து சொல்லுவான், சீனியர் டிசிபிள் என்னால டிசிபிளா மாறின உடனே சக்சஸா மாற முடியாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆப்வியஸா நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது, உங்களுக்கு டேலண்டான ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் அந்த கனவை விட்டு கொடுக்கவே இல்ல, கனவு கண்டுகிட்டே தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஜியோங்க்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஜியோங்க்கு எந்த அளவுக்கு டேலண்டான இருக்கா அப்படின்றத தன்னோட கண்ணாலே பார்த்திருக்கா நம்ம யுகாங். அப்பவே நம்ம ஜியோங்க பார்க்கும் போதே அவனுக்கு தெரிய வந்துச்சு, ஆக்சுவலா தன்னால அடைய முடியாத உயரம் எல்லாத்தையுமே இவன் கண்டிப்பா அடைவான். நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களுமே இவனால சாதிக்க முடியும். சோ எப்படி ஒருத்தனை நம்ம அப்படி கொண்டுணுமா என்ன. அது மட்டும் இல்லாம நான் அவனோட மாஸ்டர், நான் கண்டிப்பா அவனை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனும் நம்ம தேச்சுங்க இவனுக்காகவே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. அதுக்காக தன்னோட டிவைன் ஸ்பிரிட் ஜெனரல் இருக்குல அது ரெண்டுத்தையுமே சமன் பண்ணுவா. நம்ம ஜியோங்க இவன் அந்த என்ஸ்லேவ் மூலமா கண்ட்ரோல் பண்றான் அப்படின்றதுனால இதை பண்றானா, இல்ல உண்மையிலே ஒரு மாஸ்டர் அவனுக்கு ஒரு பாசம் இருந்து அதனால எப்படியாவது நம்ம ஜியோங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறானான்னு தெரியல. இருந்தாலும் தன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோ தான் செத்துருவோன்றது தெரிஞ்சோ நம்ம தேச்சுங்க எதிர்க்கணும்னு முடிவு பண்றான். இப்ப அதே நேரத்துல பாய்சன் கிங்கோட வீட்ல அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய நம்ம ஜியோங்க்கு டக்கு நம்ம யுகாங்கோட எண்ணம் வந்திருக்கும். ஏன் இவனோட எண்ணம் வந்துச்சு ஏனே புரியலையே, ஒருவேளை எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜியோங்க நோக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதுவும் அந்த ஜோ தேச்சுங்கோட உருவத்துல வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜோ தேச்சுங்க இருக்கான்ல அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவனோட அந்த ரெண்டு ஃபெமிலியர் பீஸ்ட கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும். ஒன்னு அந்த டோரு இன்னொரு அந்த ஹியூமன். ஆனா அதை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப நம்ம ஜியோங்க இந்த பாய்சன் கிங்க பாக்குறதுக்காக உள்ள போயிட்டு ரொம்ப நேரமா வெளியே வராம இருக்கானே, இவன் வருவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருப்பாரு. யார் அப்படின்னா நம்ம ஜியோங் கூட ஒருத்தர் வந்திருந்தார்ல அந்த காட்சியோக்கு, அவர் தான் ரொம்ப நேரமா வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஜியோங்க அங்க வந்துருவானா, இவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் நம்ம ஜியோங்க இடத்துக்கு போயிருவாங்க. ஆனா போற வழியில கரெக்டா நம்ம ஜியோங்க பாக்குறதுக்காக ஒரு ஆலயா விருந்தாளி வந்திருப்பாங்க. நம்ம ஜியோங்க ரொம்ப தூரத்திலேயே அவங்க ஒருத்தர் வெயிட் பண்றாங்க அப்படின்றத அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவான். வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊஹோராங். ஆக்சுவலா இந்த ஊஹோராங் யார் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த பிளேட் கிங் இருக்கார்ல அவரோட முதல் டிசிபிள் இவன் தான். ஆக்சுவலா இப்ப இவன் இருக்கால இவன் தான் விசோயோனோட ரைட் ஹேண்டும் கூட. இப்ப இவன் எதுக்காக நம்ம ஜியோங்க பார்க்க வந்திருக்கான் அப்படின்னா நம்ம ஜியோங்க இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்ன்றதுக்காக வந்திருக்கான், நம்ம விசோயோன் கூப்பிட்டா அப்படின்றதுக்காக. ஆனா அதையும் தாண்டி இவனுக்கு நம்ம ஜியோங்க சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா இந்த விசோயோன் இருக்கால அவளோட பிளேக்கு போயிட்டு இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒருத்தனுக்கு எதுக்காக கொடுக்கணும், இவன் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, இவனுக்குலாம் அதை கொடுத்திருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தெரிய வந்தப்பே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இருந்தாலும் விசோயோன் கூட இருந்ததுனால எதுவும் சொல்லாம விட்டுட்டா. இப்போ உடனே திருப்பி நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி லேடி உன்னை கூப்பிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் கூப்பிட வந்தேன் அப்படின்னு. இருந்தாலும் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, உனக்கு யோபிசுன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா இந்த யோபிசுன் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம விசோயோன் கூட அந்த லைப்ரரியில கூட வந்து நம்ம ஜியோங்க ஒரு டிரான்சிட் ஸ்டேட்ல இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம நம்ம ஜியோங்க தொடணும் அப்படின்றதுக்காக வந்தான்ல அவன் தான் அந்த யோபிசுன். சோ அப்ப நம்ம ஜியோங்க அவனுக்கு ஒரு தண்டனை அப்பவே கொடுத்திருப்பா. அதை நினைச்சு இப்ப இவன் கோவப்படுவான். ஏன் அப்படின்னா அந்த யோபிசுன் இவனோட ஜூனியர் டிசிபிள். இப்ப இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜியோங்க எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஆக்சுவலா இவன்கிட்டயே ஒரு பிளேக் இருக்கு, நம்ம ஜியோ கிட்டே ஒரு பிளேக் இருக்கு. சோ யார் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோக்குறவங்களோட பிளேக் எடுத்துக்கலாம், இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஜியோக்கு இவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்றது டக்குன்னு புரிஞ்சிடும். உடனே நம்ம ஜியோ சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஓஹோ நீ அதுக்கு தான் இதெல்லாம் பண்றியா அப்படின்னு. நீ பொறாமப்படுறதானே, எப்ப உன்னோட லேடி என்கிட்ட அந்த பிளேக் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களோ அப்பவே உன்னோட முகம் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்பவே நான் இதை கவனிச்சேன், இருந்தாலும் இதை பெருசா நான் கண்டுக்கல. ஆனா இப்ப நீ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு,
நீ உண்மையிலே பொறாமப்படுற. நீ உன்னோட லேடிய ஒரு மாஸ்டரா பார்க்கவே இல்ல, அவங்கள உன்னோட ஆளா பாக்குற. அதனாலதானே இந்த மாதிரிலாம் பண்ற. அதுக்காக உன்னோட ஜூனியர் டிசிப்ள வச்சு ஏதோ அவனுக்காக பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு கதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. இதுதான் எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே டக்குனு இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி டக்குனு அந்த ஊஹராங்க்கு ரொம்ப கோவம் வந்துரும். உடனே நம்ம ஜியோங்க அடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவான். இப்ப அந்த ஒரு அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிக்கக்கூடிய நம்ம ஜியோங் மறுபடியும் பேச ஆரம்பா. நீ அவங்கள லவ் பண்ற அப்படின்றத நானும் புரிஞ்சுக்கிறேன். ஆனா எல்லாமே சரியா நடந்தா ஓகே. ஆனா அப்படி நடக்கல அப்படின்னா, ஒருவேளை உன்னோட லேடி அசோசியேஷன் லீடரா மாறிட்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா உன்னோட காதல் நிறைவேறாதே. அப்ப என்ன பண்ணுவ? ஓஹோ, நீ அதனாலதான் அவங்க கூடவே இருக்கியா? அவங்க அசோசியேஷன் லீடரா மாறக்கூடாதுன்றத நீ உறுதிப்படுத்துற. பரவாயில்லையே, என்ன ஒரு தெய்வீகமான காதல். அப்ப இதுக்காக தான் என்கிட்ட இருந்து இந்த பிளேக எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்க. ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னால அது முடியும் நினைக்கிறியா என்ன? அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன என்கிட்ட இந்த பிளேக் எடுக்கிறதுக்கு? இப்ப இதை சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட பாய்சன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பா நம்ம ஜியோங். அதுவும் சாதாரண பாய்சன் ஆர்ட்ஸ் கிடையாது, பாய்சன் சூத்ரா ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷன். இப்பதான் அந்த பாய்சன் கிங் பண்றதை பார்த்தால, அதை அப்படியே இமிடேட் பண்ணிடுவான் நம்ம ஜியோங்க. அதாவது அதை அப்படியே பெர்ஃபெக்ட்டா காப்பி பண்ணுவான் நம்ம ஜியோங்க. இப்ப இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இன்னொரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த பொண்ணு யார் அப்படின்னா, ஜாங் யோங்கா கூட அந்த 5 பீக் இருப்பாங்கல்ல, அதுல 4வது பீக்கான சியோ ஹேயின். ஆக்சுவலா எப்படி நம்ம வீசோயும் இந்த ஊஹோராங்க அமுச்சு வச்சிருக்காலோ அதே மாதிரி நம்ம ஜாங் யோங்கா இந்த ஒரு பொண்ணை அமுச்சு வச்சிருப்பான். இருந்தாலும் இங்க வந்து இவ பார்த்த இந்த ஒரு காட்சி அவளால நம்ப முடியாத ஒரு காட்சி. ஏன் அப்படின்னா, இந்த ஓஹோராங் இருக்கால, இவன் ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த ஹெவன் அட் அசோசியேஷன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளா இருக்கக்கூடிய நம்ம பிளேட் கிங் இருக்கார்ல, அவரோட அபிஷியல் சக்சஸர் தான் இந்த ஊஹோராங். ஆனா அந்த ஒரு ஊஹோராங்க அவன் எதுவுமே பண்ண முடியாம, பெருசா சண்டையே போட முடியாம அவனை இப்படின்றதுக்குள்ள தோக்கடிக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜியோங் பண்ணிருக்கான். ஆக்சுவலா நம்ம ஜியோங்கு ஓரளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது. இப்ப இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இது எல்லாத்த பத்தியும் டக்கு நம்ம ஜாங் யோங்கா கிட்ட சொல்லணும்னு சொல்லி இந்த பொண்ணு கிளம்பலாம் ட்ரை பண்ணும். ஆனா டக்குன்னு ஒருத்த பின்னாடி பேய் மாதிரி வந்து நிப்பா. உடனே அவ சொல்லுவா, என்ன எங்கேயோ போற மாதிரி இருக்கு, அதுவும் அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கே, என்ன இத பத்தி எல்லாம் நேரா அவன்கிட்ட போய் சொல்லணுமா அப்படின்னு. இந்த பொண்ணு டக்குன்னு அதிர்ச்சியாகி, யாரது என்ன ஏறு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு அதிர்ச்சியில திரும்பி பாக்குறதுக்குள்ள அவன் அப்படியே காத்து மாதிரி மறைஞ்சிருவா. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பா. இப்ப இவன் பக்கத்திலே இருந்து பேசுறான். ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த பொண்ணால இவனோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு இந்த வாய்ஸை ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கும். இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவன் சொல்லுவா, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு. இப்ப இன்னொரு பக்கம் சண்டை ஆரம்பிச்சா 5 செகண்ட்ல அந்த சண்டையை முடிச்ச நம்ம ஹீரோ ஈஸியா அந்த ஊஹராங்க சப்டியூ பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அவனோட பாக்கெட்ல இருந்து அந்த பிளேக்கே எடுத்துருவா. இப்ப அவனை பார்த்து சொல்லுவா, உனக்கு யார பிடிச்சிருக்கு யார பிடிக்கல இத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல, அதனால என் வழியில என்னைக்கு குறுக்க வராத. ஆனா நீ தேவையே இல்லாம இந்த பெட்ட பண்ண காரணத்தினால, இதுல நான் ஜெயிச்ச காரணத்தினால இத நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பிளேக்க அவனோட கண்ணு முன்னாடியே உடைச்சிருவா. இப்ப அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நம்ம ஜியோங் நினைக்கும் போது டக்குன்னு இன்னொரு விஷயத்தை அப்பதான் கவனிப்பான். நம்ம ஜியோங்கே ஒரு பெரிய ஷாக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நேரமா தன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு பொண்ணு டக்குன்னு அந்த பொண்ணோட பிரசன்ஸ் காணாம போயிடுச்சு. அப்ப வேற யாரும் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு இத பத்தி நம்ம ஜியோங் யோசிக்கிற அடுத்த செகண்ட் கரெக்டா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காட்சியோக்கு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இப்ப அந்த காட்சியோ கீழே விழுந்துட்டான்றத நம்ம ஜியோங் திரும்பி பாக்குறதுக்குள்ள இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊஹராங்கும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். என்னது இவனும் விழுந்துட்டானா? என்னால எதையுமே பார்க்க முடியல, என்னால அவங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியல, மூமெண்ட்ஸையும் பார்க்க முடியல. அதுலயே முக்கியமா இந்த ஊஹராங் இருக்கான்ல, அவனை சப்டியூட் பண்றது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஜியோங்கே தெரியும் அவன் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு. ஆனா தன்னோட கண்ணிலே படாம அதை பண்ணணும் அப்படின்னா அப்ப அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும்ன்றது நம்ம ஜியோங்க்கு புரிஞ்சிடும். இப்ப அந்த புதுசா வந்தவன் தனக்கு பின்னாடி தான் நிக்கிறான்றது நம்ம ஜியோங்க்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஜியோங் திரும்பி பார்க்காம கேட்பான், யார் நீ அப்படின்னு. அப்போ உடனே அவனு சொல்லுவா, நீ வேணா கெஸ் பண்ணி பாரு அப்படின்னு. இப்ப நம்ம ஜியோங் யோசிக்க ஆரம்பிக்கணும். சரி யாருன்றதை பாத்துருவோம்னு சொல்லி லைட்டா திரும்பி பாக்குறதுக்குள்ள திரும்பி காத்து மாதிரி மறைஞ்சிருவான். அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேக வேகமா மூவ் பண்ணி நம்ம ஜியோங்க்கு போக்கு காட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜியோங்க்கு திரும்பி பாக்குறதுக்குள்ள அவன் மறைஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அப்ப நம்ம ஜியோங்கால இவனோட முகத்தை கண்டிப்பா தெளிவா பார்க்க முடியாது. அப்ப இவனை பார்க்காம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நம்ம ஜியோங்க்கு டைரக்டா ப்ளூ ஸ்பிரிட்ட கூப்பிடுவா. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அவனோட முகத்தை தெளிவா பார்த்து அவன் எப்படி இருப்பான் அப்படின்றத நம்ம ஜியோங்க்கு சொல்லும். கரெக்டா அதுல ஒரு பர்டிகுலரான விஷயத்தை வச்சு அவன் யார் அப்படின்றத நம்ம ஜியோங் கரெக்டா கெஸ் பண்ணிடுவா. அது எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டார்க் செக்ட் லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட நம்ம ஜியோங்க் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பா. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஹெவன் அட் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத ஆள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அப்ப நம்ம டார்க் செக்ட் லீடர் ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பாரு. அவனோட ஒரு கண்ணு டார்க்கா இருக்கும், இன்னொரு கண்ணு ஒயிட்டிஷ் கிரேவா இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் கரெக்டா நம்ம ஜியோங்க் இப்ப இவன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்க போகுது. இப்ப நம்ம ஜியோங்க் இவன் யாருன்றதை எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சிருவான். வந்தது வேற யாரும் கிடையாது, ஜாங் யோங்காக், வி சோயோன். இவங்க ரெண்டு பேருக்கும் சீனியரா இருக்கக்கூடியவனும் அசோசியேஷன் லீடரோட ஃபர்ஸ்ட் டிசிப்ளா இருக்கக்கூடிய அந்த ஒருத்தன் தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப நம்ம ஜியோங்க் இவனை பார்த்து சொல்லுவா, டார்க் செக்ட் லீடர், பாய்சன் கிங், இவங்க ரெண்டு பேருக்கும் டிசிப்ளா இருக்கக்கூடிய இந்த மோ கியோங்வான் உங்ககிட்ட என்னோட வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிசிப்ளான நான் யூல் ரயாங். இப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே அவனு சொல்லுவான்,
பெர்ஃபெக்ட், கரெக்டான கெஸ். ஆனா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்ம ஜியோக்கு கார்ஸ்பிளட் வேலையோட மாஸ்டர் மூலமாவே தெரிய வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா 4 பிளேக்ஸ் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களால அசோசியேஷன் லீடர் கிட்ட இருந்து டீச்சிங்ஸை வாங்க முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம டார்க் சிக்லோட லீடரும் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷனோட ஹிஸ்டரியில வெறும் ஒருத்த மட்டும் தான் அந்த 4 பிளேக்ஸையுமே ரிசீவ் பண்ணியிருக்கான். அந்த ஒருத்தன் வேற யாரும் கிடையாது, இப்ப ஃபர்ஸ்ட் டிசிப்ளா இருக்கக்கூடிய நாயுல் ரயாங். அப்ப அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கிற ஒருத்தன், அது மட்டும் இல்லாம நம்ம அசோசியேஷன் லீடர் அளவுக்கு ஓரளவுக்கு அதிகமா வச்சிருக்கிற ஒருத்தன், அப்படி இருக்கிற ஒருத்தன் எதுக்காக சக்சஸர் காம்படிஷன்ல கலந்துக்கணும்? சொல்ல போனா ஜாங் நியூங்காக்கு அப்புறம் நம்ம வி சோயோன், இவங்க 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது இவன் ஓவர்வெல்மிங்கா பவர்ஃபுல்லா இருப்பான். ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு மொத்த ஹெவன் எர்த் அசோசியேஷன்லயுமே 40% சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற சப்போர்ட் எல்லாமே அவங்க 2 பேர் கிட்ட இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தன் தானே அடுத்த லீடரா மாறணும். அப்படி இருந்தும் மத்தவங்க ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவன்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது இவன் நார்மலான மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம டார்க் செக்டர் லீடர் சொல்லியிருப்பாரு. இவர் எதை மீன் பண்றாரு அப்படின்றது நம்ம ஜியோங்க அப்போ புரியாம இருந்திருக்கும். ஆனா இப்ப அவனை பார்த்த உடனே புரிய வந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம ஜியோங்க்கு லிட்டரலா அவனோட கேரக்டர்ல ஒருத்தனை பாக்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரியான விஷயம் தான் அந்த நாயுலுக்கு தோணும். அவனுக்குமே நம்ம ஜியோங்க பார்க்கும்போது தன்னோட கேரக்டர்ல இருக்கிற ஒருத்தனை பாக்குற மாதிரியே இருக்கும். இப்ப அந்த நாயுல் சொல்லுவான், ஒரு ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவன் எதுக்காக இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷனுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு குழப்பமா இருந்துச்சு. ஆனா உன்னை பார்க்கும்போது இப்ப எனக்கு தெளிவா புரிய வருது. உன்னோட கண்ணுல இருக்கு அந்த மர்டர் சென்டென்ட், அதிகப்படியான கொலை உணர்வு. சோ இதை பார்க்கும்போது தான் எனக்கு புரிய வருது, உனக்கு கண்டிப்பா ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப போரிங்கா இருந்திருக்கும். அதனாலதான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோட நம்ம ஜியோங்க எதுவுமே புரியாத மாதிரி, நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்கும்போது, ஓஹோ நடிக்கிறியா, சரி பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் யாருன்றதை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். அப்ப நம்ம ஜியோங் சொல்லுவா, நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு. ஓஹோ, எந்த எவிடன்ஸ் இல்லாம கரெக்டா கெஸ் பண்ணிட்டியா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது, எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஜியோங் என்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்றதை தெளிவா சொல்லுவா. இங்க விழுந்து கிடக்கக்கூடிய இந்த வி சோயனோட ரைட் ஹேண்ட், இவனை ஒரு இன்ஸ்டன்ட்ல நீங்க நாக் அவுட் பண்ணிட்டீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம என்ன ரொம்ப நேரமா அந்த இடத்துல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு ஜாங் நியூங்காக்கோட ஒரு ஆளு, அந்த ஒரு பொண்ணையுமே நீங்க இப்படின்றதுக்குள்ள நாக் அவுட் பண்ணிட்டீங்க. இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான கேட்டகரியில இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல ஒரு சில பேர் மட்டும் தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த பாய்சன் கிங்கோட அந்த பேரனோட பிறந்த நாள். ஆனா அந்த ஒரு பிறந்த நாளுக்கு வெறும் சக்சஸரை மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அங்க போனோடனே எனக்கு தெரிய வந்துருச்சு. சக்சஸர் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே என்ன பார்க்க வரதுக்கு கண்டிப்பா சக்சஸர் தான் வரணும். கண்டிப்பா அவங்க 2 பேர் வரமாட்டாங்க. ஏன்னா ஜாங் நியூங்காக்கும் சரி வி சோயனும் சரி அவங்க என்ன பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களோட ஆளுங்களை நாக் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லுவா. ஓஹோ, அது நான் மட்டும் தான், பரவாயில்ல, நீ உண்மையில ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளா இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தியா? நீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஆளா தான் இருக்க. நானும் மத்த 2 பேரும் உன்னை பாத்துக்கிடுவாங்க, அவங்கள்ட்டே விட்டுலாம், அதுதான் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒன்னு அவங்கள்ட்ட விடுறது சரியான விஷயமாவே இருக்காது அப்படின்னு சொல்லி முடிப்பா. இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் யோசிக்கும், ஆக்சுவலா இந்த நாயுல் இருக்கால நம்ம ஜியோங்க அவன் கூட சேர்ந்துக்கிறதுக்கு இன்வைட் பண்ணதான் வந்திருக்கான் அப்படின்னு. ஒருவேளை இந்த இன்வைட்டை மட்டும் நம்ம ஜியோங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா இவனால சீக்கிரமாவே அசோசியேஷன் லீடரா பாத்திர முடியும். சோ இது நம்ம ஜியோக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையான காரணம் கிடையாது. ஏன்னா நம்ம ஜியோக்கு நல்லாவே தெரியும் அடுத்து தன்னை நோக்கி ஒரு பெரிய அட்டாக் வந்துகிட்டு இருக்குன்னு. டக்கு நம்ம ஜியோக்கு எப்படியோ தன்னோட ஸ்குவாட் எடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவான். இருந்தாலும் அந்த அட்டாக் ஸ்லைட்டா ஃபாஸ்டா இருக்கும். அதனால நம்ம ஜியோங் ரியாக்ட் பண்ற ஸ்பீடையும் தாண்டி அவனை அடிச்சு அவன் ரொம்ப தூரம் பின்னாடி இருக்கிற செவுத்துல போய் மோதிடுவான். இப்ப இந்த நாயுல் கேட்பா, உனக்கு எப்பயாவது தோணி இருக்கா நம்மள மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங், ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கும், எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது அப்படின்னு. இப்ப நம்ம ஜியோங்க்கு இன்னொரு பக்கம் அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு. இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பக்கத்துல வந்து சொல்லு, மோர்டல் எனக்கு எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா நீ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா இவன் எவல்யூஷனரி லெவல்ல சேர்ந்தவன் அப்படின்னு. சோ இவனுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர். இந்த எவல்யூஷனரி லெவல்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்றத நம்ம ஜியோங் ஏற்கனவே பார்த்திருப்பான். இவங்களால அப்படியே மலையே பார்க்க முடியும், தண்ணியே மொத்தமா பிரிக்க முடியும், அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இருக்கு. அவங்களோட கீ பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப காமா தான் இருக்கும். ஆனா இறப்பாக்குறதுக்கு முன்னாடி வல்கனோ எப்படி ரொம்ப அமைதியா இருக்குமோ, புயலுக்கு முன்னாடி ஏற்பட்ட அமைதி மாதிரி அவங்களோட கீ எப்ப வேணாலும் ஃபெரோஷியஸா மாறலாம். அந்த மாதிரியான ஒண்ணுதான் இந்த எவல்யூஷனரி லெவல். இப்ப அப்படி இருக்கிற ஒருத்தனை தான் நம்ம ஜியோங் இந்த ஒரு லெவல்ல இருந்தே ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்ப இவன் இருக்கால இந்த நாயுள் டக்குன்னு தன்னோட ட்ரூக்கியை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பேரியரை கிரியேட் பண்ணிடுவா. இப்ப யாரு உள்ள வந்தாலும் சரி போனாலும் சரி அவனால தெளிவா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஜியோங் கூட வந்து சண்டை பண்ண ஆரம்பிச்சிருவா. ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஜியோங் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவா. ஆனா பின்னாடி இருக்கிற பில்டிங்ல பெரிய கோடே போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய அட்டாக்க கொடுத்திருப்பான். இப்ப நம்ம ஜியோங் மாத்தி மாத்தி அவன் அட்டாக்க தடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் அட்டாக்க பிளாக் பண்ணாலும் கூட அப்ப கூட அந்த இம்பாக்ட் நம்ம ஜியோங் ரொம்ப தூரம் பின்னாடி கொண்டு போயிடும். இப்ப நம்ம ஜியோங் அந்த அட்டாக்க வாங்கினதுக்கு அப்புறம் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகி அடுத்த அட்டாக் ரெடி ஆகிறதுக்குள்ள டக்குனு இந்த நாயுள் அங்கிருந்து ரொம்ப வேகமா
வந்துருவான். தன்னோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அதுலயே ஸ்வாட் கீயை வச்சு ரொம்ப வேகமா அட்டாக் பண்றதுக்காக வருவான். இப்ப நேரா ஸ்டார்ட் பண்ண வரும்போது நம்ம ஜியோங்கு தன்னோட ஈவில் கமாண்ட்மெண்ட் ஸ்வாட யூஸ் பண்ணி அந்த ஒரு அட்டாக் எப்படியோ பிளாக் பண்ணுவா. இப்ப நம்ம ஜியோங்கு ஓரளவு அப்படியே அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஃபைட் ரொம்ப ஃபியர்ஸா போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா என்னதான் நம்ம ஜியோங்கு ஓரளவு ஹோல்ட் அவுட் பண்ணாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவன்கிட்ட தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஏன்னா நாயுல் கிட்ட கீயும் அதிகம், அவன்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம், அதோட அவனோட லெவலும் அதிகம். ஆனா நம்ம ஜியோங் இன்னும் அந்த லெவல் ரீச் பண்ணல. இப்ப இருந்தாலும் நாயுலுக்கு இவ்வளவு நேரம் தன்னை எதிர்த்து ஒருத்தன் தன்னோட வயசுலயே சண்டை போறான்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப சண்டை போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜியோங்கு பேசியே சமாளிக்க ட்ரை பண்ணுவான். நீங்க எதுக்காக என்ன கொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா மத்தவங்களுக்கு புரியாதுல. அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போட்டே அவன் சொல்லுவான், ஓஹோ பேசியே சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா? ஆனா முதல்ல அது எல்லாத்தையும் நான் காலி பண்ணதான் போறேன். முதல்ல உன்னோட கண்ணை காலி பண்ணுவோம்னு சொல்லி நேரா அவனோட கண்ணை குத்தலான்னு போகும்போது நம்ம ஜியோங்கு அந்த நேரத்துல டக்குனு அந்த மந்திரம் எல்லாத்தையும் சொல்லி ரிச்சுவல் ஆஃப் எக்ஸ்பெல்ஷனை யூஸ் பண்ணிடுவான். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்தை அந்த நாயுல் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரு சின்ன மொமெண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ஜியோங்கு அடுத்த சான்ஸ் கிடைச்ச உடனே நேரா அவனோட கழுத்துக்கே கத்தியை கொண்டு போவான். ஆனா அந்த நாயுல் அதுக்குள்ளே டக்குனு ஒரு ரிஃப்ளெக்டிவ் பேரியரை உருவாக்கி அது மூலமா நம்ம ஜியோங்கோட கத்தியை தட்டி விட்டுருவான். இப்ப நம்ம ஜியோங் கையில ஸ்வாட் இல்ல. ஆனா அந்த நாயுல் நம்ம ஜியோங்க கொல்றதுக்காக அந்த ஸ்வாட் கீ இன்னும் ஃபியூஸா எடுத்துக்கிட்டு நம்ம ஜியோங்கோட முன்னாடி வந்துட்டான். கரெக்டா நம்ம ஜியோங்கு கரெக்டா ரிச்சுவல் ஆஃப் எக்ஸ்பெல்ஷனை யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அந்த ஸ்வாட் படம் வர அந்த டைம் இருக்குல்ல, அந்த ஒரு நேரத்தில் ரிச்சுவல் ஆஃப் எக்ஸ்பெல்ஷனை யூஸ் பண்ணா ஸ்வாட் மொத்தமா எக்ஸ்பெல் பண்ணிரலாம். அப்படிதான் நம்ம ஜியோங் பிளான் போட்டு வச்சிருப்பான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ரைட் ஹேண்ட்ல கொண்டு வந்துட்டு இருந்த ஸ்வாட லெஃப்ட் ஹேண்ட மாத்திடுவான். இது நம்ம ஜியோங் எதிர்பார்த்திருக்க மாட்டான். டக்கு நம்ம ஜியோங்கோட கையிலே குத்திடுவான். இப்ப நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லுவா, உனக்கு சாவ பார்த்தா பயமே கிடையாது தானே? உன்னோட கண்ணை பார்க்கும் போது எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு சாவுனா பயம் கிடையாது. அப்ப உன்னோட கை காலு எல்லாத்தையும் நான் வெட்டிட்டேனா அப்ப நீ எந்த மாதிரியான ஃபேஸ் உருவாக்குவான்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவனை திரும்பி குத்தலான்னு போறப்ப அப்ப நம்ம ஜியோங் ஒரு அட்டாக் டெக்னிக்கை ரெடியா வச்சிருப்பான். the palm technique of demon destruction. நம்ம ஜியோங் புதுசா கத்துக்கிட்ட அந்த பாய்சன் சுத்ராவோட அந்த பாம் டெக்னிக். இப்ப இத வச்சு அவனோட நெஞ்சிலே அடிப்பான். ஆனா பதிலுக்கு நம்ம ஜியோங்கோட இடுப்புலயே ஒரு அட்டாக் விழுந்திருக்கும். கரெக்டா நம்ம ஜியோங்கு ஒரு பக்கம் ரத்தம் போயிட்டு இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா தன்னோட ட்ரூ கீயை யூஸ் பண்ணி ஒரு ரிஃப்ளெக்டிவ் எனர்ஜி பேரியர் கிரியேட் பண்ணி அந்த பாய்சனை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவான். அந்த பாய்சன் அவன் மேல ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆக்சுவலா இப்ப நம்ம ஜியோங்கு என்ன பண்றதுனே புரியல. ஏற்கனவே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லியிருக்கோம், நார்மலா ரெண்டு மார்ஷியல் மாஸ்டருக்குள்ள சண்டை போகுது அப்படின்னா அந்த சண்டை எப்படி வேணாலும் போகலாம், சிச்சுவேஷனை பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ரெண்டு மார்ஷியல் மாஸ்டர் இருக்கும்போது அவங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால சண்டை எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி தான் சண்டை போயிட்டே இருக்கும். ஆனா எவல்யூஷனரி லெவல்ல இருக்கிற ஒருத்தவங்க எப்ப சண்டைக்குள்ள வராங்களோ அப்ப அந்த சண்டை வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட கீ அந்த மத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த என்லைட்மெண்ட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்கள அதுக்கு கீழே இருக்கிற லெவல்ல ஒருத்தவங்க பீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நம்ம ஜியோங்கு வேற ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதை அந்த கண்டிப்பா அந்த நாயுல் நம்ப மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம ஜியோங்கு எப்படி எல்லாத்தையும் தெளிவா யோசிக்கிறவனோ எப்படி லாஜிக்கலா திங்க் பண்றவனோ அதே மாதிரி தான் அந்த நாயுலும். சோ அவன் தெளிவா திங்க் பண்ணுவான். நம்ம ஜியோங்கோட எந்த ட்ரிக்குமே அவன் ஏமாற மாட்டான். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு நம்ம ஜியோங்க ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களை கொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கும்ல அது மட்டும் தான் நம்ம ஜியோங்குள்ள ஓடுதுன்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கவே கூடாது, இவன் ஒரு வேரியபிளா மாறிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஜியோங்க கொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லுவான், ஒருவேளை உனக்கு வாழணும்னு ஆசையே இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா வாழ விடுவேன். ஆனா உன்னோட கை கால் எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ மத்தவங்கள்ட்ட இருந்து உதவி வாங்கினா மட்டும்தான் உன்னால வாழவே முடியும். சோ அந்த ஒரு நிலைமையில நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. முதல்ல அதை பாப்போமா? முதல்ல உன்னோட கையை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி? முதல்ல ரைட்டா இல்ல லெஃப்டா? சரி நானே முடிவு பண்றேன். ரைட்டே முதல்ல வெட்டுவோம்னு சொல்லி கரெக்டா நம்ம ஜியோங்கோட கையை வெட்டலான்னு வரும்போது ஒரு பிளட் பேரியர் முன்னாடி வந்து நிக்கும். இது பார்த்தோன்னே நான் எனக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது பிளட்டா? பிளட் எங்க இருந்து வந்துச்சு? ஒருவேளை இதுவும் இவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இல்யூஷன் டெக்னிக்கா இருக்குமோ? என்ன ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றானா? முதல்ல இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங்க மறுபடியும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக வருவான். ஆனா மறுபடியும் அவனை தடுக்கிறதுக்காக பிளட் முன்னாடி வந்து நிக்கும். இப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கிறப்ப இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட வாய்ஸ் கேட்கும். ஒன்ன மாதிரியே ஒருத்தன் இந்த உலகத்துல இருப்பான்றதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்ப இங்க முன்னாடி வந்து நிக்கிறான். எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவனோட கையை தட்டி விட்டுட்டு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டே முன்னாடி வந்து நின்றோம். இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், இப்ப நீ அந்த பாய்சன் கிங் இருக்கானே அவனோட இடத்துக்கு போ, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லும், மோர்டல் நீ நேரா அந்த பாய்சன்ஸ் யூஸ் பண்ணுவான்ல அவன் கிட்ட போ, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம ப்ளூ ஸ்பிரிட்மே என்னால கொஞ்ச நேரம் மட்டும் தான் தாக்கு பிடிச்சு சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக்கான ஆள்லாம் கிடையாது, நாயுல் ஸ்ட்ராங்கான ஆளுதான். ஆனா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே நேரத்துல தான் ஜோ தேச்சுங் மாதிரியான ஒரு ஷாமான் இப்ப ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல இருக்கா. ஆக்சுவலா அந்த ஜோ யுகாங் இருக்கால அவன் செத்துட்டான். அப்ப ஜோ தேச்சுங் இங்க தான் இருக்கா. ஏற்கனவே அவனோட ஆறாவை நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஜியோங் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணுச்சுன்னா உடனே அவன் இப்படின்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவான். அப்ப அவனும் பிரச்சனைக்குள்ள வந்துருவான். இன்னும் இந்த சண்டை ரொம்ப பெருசாயிடும். அப்ப இவங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ இப்போதைக்கு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நான் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிறேன் நீ ஓடிருன்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவான். கரெக்டா இதை பாக்குற நம்ம நாயுல் இருக்கால உடனே நம்ம ஹீரோ
ஹீரோ நோக்கி ஒரு ஆரா அட்டாக்க கொடுப்பான். அதை தடுக்கிறது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் தான். ஆனா இப்ப நம்ம நாயுளுக்கு ஒரு டவுட் வரும். அவன் உடனே கேட்பான், ஆமா எனக்கு இது புரியவே இல்லையே, எதுக்காக என்னோட ஜூனியர் டிசிபிள் இந்த இடத்துல அவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்க? நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான், ஆனா நீ இப்படி வந்து சம்பந்தமே இல்லாம சண்டை போடுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்ட அவன் விசோயன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் சரி விசோயனும் சரி இவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. நம்ம ஜியோங்கே கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான்ல. இப்ப நாயுளுக்கு ப்ளூ ஸ்பிரிட் யாருன்றது தெரியாது. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அவன்கிட்ட இதை சொல்லணும்னு அவசியமே இல்ல. அதனால அதை அப்படியே மறைச்சு சண்டை போடணும்னு முடிவு பண்ணும். அதுக்கு விசோயனோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும். அதாவது ஹெவன் ஸ்டைல் மார்ஷியல் ஆர்ட்ஸ். நம்ம ப்ளூ ஸ்பிரிட் மூன் வெயினோட ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரா இருந்த ஆளு. சோ அதனால மிச்சம் இருக்கக்கூடிய ஹெவன் வெயின் எர்த் வெயின் இந்த ரெண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால ஹெவன் ஸ்டைல் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாலிங் ஸ்டார்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கீ அட்டாக்க கொடுக்கும். இந்த ஒரு அட்டாக் டைரக்டா போய் அந்த நாயுள் மேல படும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு இல்லைனாலுமே இந்த ஹெவன் ஸ்டைல் இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் தான். ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். அதனால அதை டாச் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம நாயுளுமே ரொம்ப வேக வேகமா ஓடிக்கிட்டே இருப்பான் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இப்ப ஓவரால் பவர் இந்த நாயுள் ஃபீல் பண்ணிட்டால, கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கிறவன் கரெக்டா இந்த அட்டாக் ஸ்டாப் ஆகுற ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அங்கிருந்து ரொம்ப வேகமா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பக்கத்துல வந்து ரொம்ப வேகமா க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெவன் ஸ்டைல யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்பயும் கூட நாயுளை பொறுத்த வரைக்கும் இது விசோயோன் தான் தன்னோட ஜூனியர் டிசிபிள் தான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பான். அதுவே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணும். அதனாலேயே இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிப்பான். இவங்க ரெண்டு பேரோட அந்த காம்பேட் இருக்குல்ல ரொம்ப 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 க்ளோஸா போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நினைச்சதை விட அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ரொம்ப சூப்பராவே சண்டை போடுவான். ஆக்சுவலா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இருக்கால, அவன் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மூன் ஸ்டைல அவளால யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவரையுமே ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா தான் யூஸ் பண்றா. அதனால அவரோட அந்த ஃபைட்டிங் ஸ்பீட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஓவர்ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டே எதிர்த்து ரொம்ப சூப்பரா சண்டை போடுறான். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு ஒரு எண்ணம் வரும், பேசாம நம்ம மூன் ஸ்டைல யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணிடுவோமா, என்னாலும் பரவாயில்லன்னு பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த நாயுளுக்கு எதுக்காக தன்னோட ஜூனியர் டிசிபிள் தன்னை எதிர்த்து இவ்வளவு தூரம் சண்டை போடுறானே தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு சண்டைன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனாலேயே அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி தன்னோட ஜூனியர் டிசிபிளாவே இருந்தாலும் பரவாயில்ல கொல்லலான்னு முடிவு பண்ணிடுவான். அந்த ஒரு நேரத்துல தன்னோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணுவான். தன்னோட இன்னொரு கண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ல இருக்குல்ல, அதோட பவர் பெனிட்ரேட்டிங் ஐ. அதை யூஸ் பண்ண உடனே அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வரும். அப்ப ப்ளூ ஸ்பிரிட் உண்மையிலே யாருன்றதை கண்டுபிடிச்சிருவா. அது தன்னோட ஜூனியர் டிசிபிள் கிடையாதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். உடனே பேக் அடிச்சு பின்னாடி போயிருவான். நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வரும். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே சண்டையில மும்முரமா இருந்ததுனால ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. பக்கத்துல ஒரு அதிகப்படியான கீ அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப ஆமினஸான ஒரு கீ. இவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ அங்கேயே உட்கார்ந்து கீ சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நார்மலா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணக்கூடியது இன் கீ மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கோல்டான கீ. ஆனா அதையும் விட கோல்டானது தான் டெத் கீ. அதை தான் நம்ம ஹீரோவால அக்குமுலேட் பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம ஹீரோவோட உடம்புல சர்க்குலேட் ஆகக்கூடிய அந்த கீ டெத் கீயை விட ரொம்ப 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 கோல்டா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப டார்க்கரா திக்கரா ரொம்ப ரொம்ப ஆமினஸா இருக்கும். லிட்டரலா நம்ம ஹீரோ அவனோட கேரக்டரை பேஸ் பண்ணி அவனோட உடம்புக்கு ஏத்த மாதிரி டீமன் கீயை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவனே அதை கிரியேட் பண்றான். ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஜியோங்கு பாய்சன் கிங்க தானே பார்க்க போனா, இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஜியோங்கு பாய்சன் கிங்க பார்க்க போனது என்னமோ உண்மைதான். ஆனா போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். அதாவது அவன் இங்க இருந்து போனாலுமே கண்டிப்பா அவன் போய் சேர்றதுக்குள்ள இந்த நாயுள் கண்டிப்பா தன்னை துரத்திட்டு வந்துருவான். அப்படி வந்து அவன் பிடிச்சா கண்டிப்பா அடுத்த செகண்டே நம்ம ஜியோங்க கொன்றுவான். நம்ம ஜியோங்கால தப்பிக்கவே முடியாது. இப்போதைக்கு நம்ம ஜியோங்கு தேவைப்படுறது பவர். அதுவும் எவல்யூஷனரி லெவல்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பவர் வச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு பவர் அவனுக்கு வேணும். சோ இப்போ நம்ம ஜியோங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது மெட்டாமார்பாசிஸ். ஆக்சுவலா இந்த பாய்சன் கிங் இருக்கார்ல, அவர் எவல்யூஷனரி லெவல்ல ரீச் பண்ணும்போது அவரோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கீ வெயின்ஸ்ல ஒவ்வொரு கீயும் எப்படி சர்க்குலேட் ஆகுது, எந்த மாதிரியான பார்த்து எடுக்குதுன்றத நம்ம ஜியோங்கு தெளிவா பார்த்து அதை தெளிவா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலா அந்த கீ ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 ஸ்பாட்ஸை தாண்டி போச்சு. 3 யாங்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் எசன்ஸ், வைட்டாலிட்டி, ஸ்பிரிட். இந்த ஒரு 3 ஸ்பாட்டை தான் தாண்டி போகணும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஆனா அதை காப்பி பண்ண முடியும்ல, சோ அதை காப்பி பண்ணி ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஜியோங்கு ஒருவேளை என்லைட்மெண்ட் இல்லாம இதை ட்ரை பண்ண அப்படின்னா அவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒன்று தோணும், ஒருவேளை நாயுள் கிட்ட மாட்டோம்னா அப்பயே அவன் சாக தான் போறான். சோ சாக தான் போறோம் அப்படின்னா ஏன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாகக்கூடாது, பரவாயில்ல என்னாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஜியோங்கு தன்னோட அந்த கீ ஃப்ளோவை பண்ணணும் அப்படின்னா யாங்கிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இவனோட கீயை அவன் ரிவர்ஸ்ல ஃப்ளோ பண்ண வைக்கணும். அதாவது லோயர்ல இருந்து ஆரம்பிச்சு மிடில் வழியா அப்பர் டான்டியானுக்கு கொண்டு வரணும். ஆனா நம்ம ஜியோங்கோட பாடி அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல. இன்டர்னலா நிறைய இன்ஜூரிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கான். இப்போ இதை ட்ரை பண்றதே ரிஸ்கான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். ஃபர்ஸ்ட் தன்னோட கீயை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் லோயர் டான்டியான்ல அக்குமுலேட் பண்ணி அடுத்து மிடில், அடுத்து அப்பர் டான்டியான்லையும் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுவான். ஆக்சுவலா எப்படி அவர் இந்த யாங் எசன்ஸை எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஜின்னு இன் எசன்ஸை எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். அதை கனெக்ட்
பண்ணும்போது ஒரு ட்ரைகிராம் உருவாக்குவோம், அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வாலை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜியோங்கும் பண்றான். ஆக்சுவலா நம்ம ஜியோங் இருக்கால, அவனோட அந்த டெத் கீ கொஞ்சம் கொஞ்சமா வாலை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் டெத் கீல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டீமனிக் கீயா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஜியோங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இந்த ஒரு இடத்துல கூட அவன் மெட்டாமார்பசிஸ் ட்ரை பண்றானா? ச்சே, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா நாயுள் நேரா நம்ம ஜியோங்க டார்கெட் பண்ணி திருப்பி அவனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவா. இப்போ இந்த நாயுள் என்ன சொல்லுவானா, நார்மலா ஒருத்தவங்க மெட்டாமார்பசிஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டா கூட அவங்களுக்கு கீ பிளாக்கேஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ நான் உனக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க போறது இல்ல, நல்லா பெருசாவே கொடுக்க போறேன். உன்னோட கை காலு எல்லாத்தையும் நான் வெட்ட போறேன். அப்படி வெட்டினா நீ எந்த மாதிரியான ரியாக்ஷனை வைப்பன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே ரொம்ப பைத்தியக்காரத்தனமா ஓடிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ப்ளூ ஸ்பிரிட் எப்படியாவது நாயுல தடுத்தே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோட கண்டிஷன் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. இப்போ இந்த ஒரு நிலைமையில நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஒரு சின்ன இறகு போய் அவன் மேல பட்டா கூட கண்டிப்பா அவன் அந்த ஸ்டேட்ல இருந்து வெளில வந்து கண்டிப்பா கீ டிவியேஷன் அவனுக்கு வந்துடும். இது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து. ஆனா அந்த ஆபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நேரா நம்ம ஜியோங்கோட கையை மட்டுமே டார்கெட் பண்ணி கரெக்டா ஒரு கீ அட்டாக் அனுப்புவான். ஆனா இந்த ஒரு கீ அட்டாக் நம்ம ஜியோங் மேல படக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு கீ அட்டாக் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அனுப்பி இதை டிவேட் வேற பக்கமா அனுப்பிச்சு விட்டுரும். இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிடும். இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஃபியர்ஸா சண்டை போடுவாங்க. ஏன்னா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு இப்ப இவன் கண்டிப்பா நம்ம ஜியோ பக்கத்துல போகவே கூடாது. அதுக்காக இன்னும் வேக வேகமா சண்டை போட ஆரம்பிக்கும். இப்ப இவங்களோட கிளாஷ் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் ஃபியர்ஸா போயிட்டு இருக்கும். எப்படியாவது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு நாயுல தடுத்தா மட்டும் போதும், நம்ம ஜியோ பக்கத்துல போக விடாம பாத்துக்கணும். ஆனா பிரச்சனையே இவன் இன்னும் ஸ்ட்ராங்கான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவா. ஹெவன்லி ஸ்வாட் மெட்டியார் அந்த மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. இப்ப இத தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணாம தடுக்கிறது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா ஒருவேளை அதை ரிலீஸ் பண்ணிச்சு அந்த ஷாமானுக்கு தெரிஞ்சிடும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பைத்தியக்காரத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவ உடனே சொல்லுவா, போகுது இந்த அட்டாக் எல்லாம் உன்னை ரீச் பண்ண போகுது, கண்டிப்பா இந்த அட்டாக் உன்னை ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்றப்ப உனக்கு கீ டீவியேஷன் மட்டும் ஏற்பட்டு நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ எந்த மாதிரியான ஃபேஸை ஏற்படுத்துவன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே அவனை ரீச் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவா. ஆனா இவன் பேச ஆரம்பிச்ச உடனே இதுக்கப்புறமா ப்ளூ ஸ்பிரிட்க்கு வேற வழியே இல்ல. தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும். மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரையும் தக்க வச்சிருந்த அத்தனை பவரையும் அப்படியே ரிலீஸ் பண்ணும். ஆனா கரெக்டா சொன்ன மாதிரியே ஷாமானுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவனும் கண்டுபிடிச்சிருவா, ஓஹோ நீதானா அது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பிரிட் இங்க இருக்கு அப்படின்னா அப்ப அது பக்கத்துல தான் அதோட ஓனரும் இருக்கணும், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும்ன்றது உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், உடனே தன்னோட 2 சீமே மொரியாவான தன்னோட டோரு ஹியூமான் இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இருக்கிற டைரக்ஷன் நோக்கி அனுப்புவான். போங்க போய் அவனை கொண்டு வாங்க அப்படின்னு. இனிமேலும் மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு தெரிஞ்சு போச்சு. சண்டை தான் போட போறோம் அப்படின்னா தன்னோட மொத்த பவரை சண்டை போடலான்னு முடிவு பண்ணிரும். அது மட்டும் இல்லாம தான் வீசோயோன் இல்லைன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இனிமேலும் ஹெவன் ஸ்டேல யூஸ் பண்றதுல என்ன பிரயோஜனம், டைரக்டாவே தன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக்கான மூன் ஸ்டேல யூஸ் பண்ணுவோம்னு முடிவு பண்ணிரும். அதை எதிர்க்கிறதுக்கு அவனும் ஸ்ட்ராங்கான ஹெவன் ஸ்டேல் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னும் பயங்கரமான ஒரு கிளாஷ். ஆக்சுவலா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு நல்லாவே தெரியும் இந்த ஹெவன் ஸ்டேல் டெக்னிக் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக், இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு டெக்னிக் அப்படின்னு. அதனால தான் ஹெவன் அர்த் அசோசியேஷன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா அதுல பிரச்சனையே இல்லாமலா இல்ல, அதுலயே ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இறந்து போன இத்தனை வருஷத்துல இந்த ஹெவன் ஸ்டேட் டெக்னிக்கை திருப்பி ப்ளே பண்ணி அதை திருப்பி யூஸ் பண்ணி பார்த்து அதோட வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த ஒரு வீக்னஸை டார்கெட் பண்ண முடிவு பண்ணும். நேரா அந்த வீக்னஸை டார்கெட் பண்ணி கரெக்டா அவனை அட்டாக் பண்ணும். ஆனா அது அவன்கிட்ட வீக்னஸா இருக்காது, அதை ரொம்ப ஈஸியாவே பேட்ச் பண்ணிடுவான். இதை நம்ம ப்ளூ ஸ்பிரிட் எதிர்பார்த்திருக்காது. பதிலுக்கு இப்போ அவன் ப்ளூ ஸ்பிரிட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த நேரத்துல திருப்பி நம்ம ஹீரோட அந்த கீ இருக்குல்ல அது இன்னும் பர்ஸ்ட் ஆகி இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த கீயோட அந்த ஆமினஸ் சென்ஸ் அது இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். சொல்ல போனா அவனை சுத்தி இருக்கிற கீயே அவனை கொன்றுமோ அப்படின்ற லெவல்ல தான் அது ரொம்ப ரொம்ப டார்க்கான ஒரு கீயா இருக்கும். இப்ப நாயுள் இன்னும் வேகமா நம்ம ஹீரோ நோக்கி ஓட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்ப நம்ம ஹீரோ விட்டோம் அவன் எந்திரிக்கும் போது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு. சோ இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நேரா ஒரு பக்கம் இவன் ஹீரோ நோக்கி ஓடுவான். இன்னொரு பக்கம் இத பார்க்கக்கூடிய ப்ளூ ஸ்பிரிட் இவனை தடுக்கணும்ன்றதுக்காக அதுவும் தன்னோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். தன்னோட பிளட் பேரியரை யூஸ் பண்ணும். ஒரு பக்கம் கீ சர்க்குலேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி மெட்டாமார்பசிஸை கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் இவனை கொல்லணும்ன்றதுக்காக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸையாவது ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நம்ம நாயுள், இப்போ இவனை தடுக்கணும்ன்றதுக்காக இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் எப்படியாவது அவனை தடுக்கணும்ன்றதுக்காக தன்னோட பிளட் பேரியரை எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணி எப்படியாவது அவனை தடுக்கணும்னு சொல்லி தன்னோட மொத்த பவரை ரிலீஸ் பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவனோட கை கால் எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணும். ஆனா டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறதுக்கு அவன் பக்கத்துல போகணும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது ஒண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல போனாலே போதும், அதுவே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான். இப்ப அவன் என்ன தெரியுமா பண்ணுவா, நம்ம ஹீரோவோட ஸ்வாடியை யூஸ் பண்ண முடிவு பண்ணுவா. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அவனை மொத்தமா தடுத்து முடிக்கிறதுக்குள்ள தன்னோட ஒரு கால் ஃப்ரீயா இருக்குல்ல அதை வச்சு அந்த ஈவில் கமாண்ட்மெண்ட் ஸ்வாட ரொம்ப ஃபோர்ஸா அப்படியே எட்டி உதச்சிருவான்.
நேரா அந்த ஈவில் கமாண்ட்மெண்ட் ஸ்வாட் நம்ம ஹீரோவை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவனோட ஸ்வாட் அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்காக அவனை நோக்கியே வந்துகிட்டு இருக்கும். இதை தடுக்கணும் தான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த ஈவில் கமாண்ட்மெண்ட் ஸ்வாட் ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா கரெக்டா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல போன உடனே நம்ம ஹீரோட கை நேரா ஈவில் கமாண்ட்மெண்ட் ஸ்வாடுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ இவ்வளவு நேரமா ரொம்ப ஃபியர்ஸா பர்ஸ்ட் ஆகிட்டு இருந்த நம்ம ஹீரோட அந்த டீமனிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாது, ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. நாயுலுக்கு அந்த மாதிரியான ஒரு டவுட் தான் இருக்கும். ஆனா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு தெரியும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு. ஒருவேளை நம்ம ஹீரோ செத்துருந்தா அப்படின்னா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கூட இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்குல்ல, அது கட் ஆயிருக்கும், நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கும் மறைய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் மறையல அப்படின்னா அப்ப நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்பாடியோ மோர்டல் நீ ஜெயிச்சிட்டேன்னு யோசிப்பா. கரெக்டா அப்ப நம்ம நாயுலுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே எந்திரிச்சு வர ஆரம்பிப்பான். சோ நீயும் அந்த லெவலை ரீச் பண்ணிட்ட அப்படிதானே, நீயும் ஒரு வழியா அந்த எவல்யூஷனரி லெவலுக்கு போயிட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ மெட்டாமார்போசிஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எவல்யூஷனரி லெவலை ரீச் பண்ணிட்டான். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பவர்ல இருந்தாங்களோ அதே பவருக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டான். அதுவும் சண்டைக்கு நடுவில் வந்திருக்கான். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இனிதான் சண்டை சூடு பிடிக்க போகுது. இப்போ ஒரு பக்கம் தன்னோட பெனிட்ரேட்டிங் ஆகி இருக்குல்ல, அது மூலமா இந்த நாருல் பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஜியோங்கோட எனர்ஜியை ஃபீல் பண்ணுவான். ஆனா இது வரைக்கும் அவன் பார்க்காத ஒரு எனர்ஜியை பார்ப்பான். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய நதி இருக்குல்ல, அதை தடுத்து நிறுத்துற ஒரு சின்ன அணை மாதிரி நம்ம ஜியோங்குக்கு ஒரு சின்ன அணை மாதிரி அவனோட உடம்புக்குள்ளே ஒன்று இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது நதி கிடையாது, ஒரு பெரிய கேயோஸ், ரொம்ப அதிகப்படியான டார்க்னஸ். இந்த அளவுக்கு ஆமினஸான ஒரு எனர்ஜியை இது வரைக்கும் தான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பான். நம்ம ஜியோங்கோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டீமன் கேட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அது என்ன அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன் நம்ம ஜியோங்கு கூட தெரியாது. ஆனா அதுல இருந்து ஒரு அதிகப்படியான ப்ரூட்டாலிட்டியை இவனால ஃபீல் பண்ண முடியும். அது தன்னோட பெனிட்ரேட்டிங் ஐ மூலமா அவனால தெளிவா பார்க்க முடியும். இப்ப அவனுக்கு பார்க்கும்போது நம்ம ஜியோங்கு ஒரு மனுஷன் மாதிரியே தெரிய மாட்டான். உன்னை பார்க்கும்போது ஒரு டீமன் மாதிரி தெரியுது, நீ உண்மையிலே மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஜியோங்கு இது ஒரு மாதிரி புதுசா இருக்கும். ஓஹோ டீமனா, உண்மையிலே நல்லாதான் இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம ஜியோங்கு அவனோட கீயை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போன காரணத்தினால, இன்னும் அதிகப்படியான டார்க்னஸ் கிடைச்ச காரணத்தினால இந்த கீக்கு டீமனி கீன்னு பேர் வச்சிருவான். ஆனா இன்னொரு பக்கம் நாருல் இருக்கால, அவன் கையை பார்க்கும்போது அவனுக்கு வேர்வை வரும். இந்த எனர்ஜியோட பிரசன்ஸ்ல இருந்த காரணத்தினாலேயே அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சோ தனக்கே பயத்தை ஒருத்தன் ஏற்படுத்தி இருக்கானா, அப்ப அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவனை இங்கேயே இப்பவே கொன்னாகணும்னு சொல்லி நம்ம நாருல் முடிவு பண்ணிடுவான். இப்ப நம்ம நாருல் என்ன தெரியுமா சொல்லுவா, நீ ஒரு விஷயத்தை ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்க, நீ இப்பதான் அடைச்சிருக்க, எவல்யூஷனரி லெவலை இப்பதான் நீ தொட்டிருக்க, என்ன ஃபேஸ் பண்றதுக்கான அந்த ஒரு தகுதி உனக்கு இப்பதான் வந்திருக்கு. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நீ பண்ணா கூட உன் தலை உன் உடம்புல இருக்காது. இந்த விஷயம் நம்ம ஜியோங்க்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஜியோங் கிட்ட நம்ம ப்ளூ ஸ்பிரிட் வந்து சொல்லும், மோட்டல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஜியோங்க்கு அது தேவையில்ல. ப்ளூ ஸ்பிரிட் நீ போய் உட்டன்டால ஒளிஞ்சுக்கோ, நீ ஃபீல் பண்ணதானே ஒரு பவர்ஃபுல்லான ஷாமான் இங்க வந்திருக்கான், அவன் மட்டும் நீ இருக்கிறத கண்டுபிடிச்சா கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், அவன் வந்துட்டானாலும் பெரிய பிரச்சனை, அதனால உன்னோட மொத்த எனர்ஜியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நீ இப்பவே போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்போதைக்கு நம்ம ஹீரோவால சமாளிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் சரி நான் போய் மறைஞ்சுக்கிறேன், ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த பாய்சன் யூஸ் பண்ற ஆள் கிட்ட ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிரும். உடனே அது மறைஞ்சதை பார்த்த உடனே நம்ம நாருல் டக்குன்னு கேட்பான், ஆமா அவ எங்க போனா அப்படின்னு. யாரு எங்க போனா, என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ தெரியாத மாதிரியே மலுப்ப ட்ரை பண்ணுவான். உடனே நம்ம நாருலும் கேட்பான், ஏமாத்த நினைக்காத, எனக்கு நல்லா தெரியும் யங்கஸ்ட் டிசிபிள் அந்த பொண்ணு மாதிரியே இருந்த ஒரு பொண்ணு இப்பதான் இங்க இருந்தா, அவ இப்ப இங்க இல்ல, அவ எங்க போனா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு உன்னோட அந்த ஒரு கண்ணு கலரா இல்ல, அதனாலதான் அந்த கண்ணு ஒழுங்கா தரலன்னு நினைக்கிறேன், பேசாம நான் வேணா அந்த கண்ணை கழட்டிடவா, கழட்டிட்டு வேணா தொடச்சு திரும்பி மாட்டி விடவா, அப்ப உனக்கு நல்லா தெரியுதான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருமா, இனிமேல் பேச்சே கிடையாது, ரெண்டு பேரும் அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சட்டுன்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சண்டை ரொம்ப ஃபியர்ஸா போக ஆரம்பிச்சிரும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஈக்குவலா கிளாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் நம்ம நாருல் தன்னோட கீ ஸ்வாட யூஸ் பண்ணுவான், இன்னொரு பக்கம் நம்ம ஜியோங்கு அந்த அட்டாக்ஸை பிளாக் பண்றதுக்கு தன்னோட ஈவில் கமாண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவான். இந்த சண்டை போக போக சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே அப்படியே உடைய ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு இந்த சண்டை ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரும். இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு ஈக்குவலா பவர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னுமே நம்ம நாருல் கிட்ட ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. அதுதான் நம்ம நாருல்ட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் எவல்யூஷனரி லெவல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரீச் பண்ணிட்டான். சோ அவன்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட இப்ப ரீச் பண்ண நம்ம ஜியோங் கிட்ட கண்டிப்பா கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஆனா அங்கதான் நம்ம ஜியோங்கோட ஜீனியஸ் மைண்ட் வருது. நம்ம ஜியோங்கு அவனோட எல்லா அட்டாக்ஸ்க்குமே ரியாக்ட் பண்றான், அவனோட ஸ்பீடுக்கு ரியாக்ட் பண்றான். இது நம்ம நாருலுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். அதனால இதுக்கு மேலேயும் சாதாரண அட்டாக்ஸை யூஸ் பண்றது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம நாருல் தன்னோட ஹெவன் ஸ்டைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ அதை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஜியோங்கு அவனோட ஒரு ஸ்டைலை யூஸ் பண்ணல, சோ மூன்லெஸ் ஒயிட் ஸ்பாட யூஸ் பண்ணுவான். இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு அட்டாக்ஸ் ஈக்குவலா கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிரும். மறுபடியும் ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஜியோங்கும் சரி நாருலும் சரி ரெண்டு பேருமே ஒரே மார்ஷியல் லெவல்ல இருப்பாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு இந்த சண்டை ஈக்குவலா போயிட்டு இருக்கு. நம்ம நாருல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தப்பு
சின்ன தப்ப இவங்க 2 பேர்ல யார் பண்ணாலும் சரி சண்டை உடனே மாறிடும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 க்ளோஸா போயிட்டு இருக்கும். இப்ப கரெக்டா நம்ம ஜியோங்க கரெக்டா ஒரு சின்ன ஓப்பனிங்க கண்டுபிடிப்பான். அந்த ஓப்பனிங்க தாக்கணும்னு முடிவு பண்ணுவா. அதை தாக்குனா கண்டிப்பா அவனோட கழுத்தை சீவிடலாம். ஆனா அந்த ஒரு ஓப்பனிங்க கூட தன்னோட பெனிட்ரேட்டிங்கா இருக்குல்ல, அது மூலமா நம்ம ஜியோங்க அட்டாக்க பார்த்து அந்த ஓப்பனிங்கே இல்லாம பண்ணிடுவான் இந்த நாருல். கரெக்டா அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணி அந்த கண்ணத்துல மட்டும் கீறுற மாதிரி பண்ணிடுவான். இதை பார்க்கும்போது நம்ம ஜியோங்கும் சரி இன்னொரு பக்கம் ப்ளூ ஸ்பிரிட்க்கும் சரி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு அட்டாக்க இந்த ஸ்பீட்ல அவன் எப்படி டாச் பண்ணானே உங்களுக்கு புரியாது. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம ஜியோங்கோட அட்டாக் ஒரு கோட் ஆயிருக்குன்றது தெரிஞ்சதுனால நம்ம நாருலுக்கு இன்னும் அதிகப்படியான எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அவன் ரத்தத்தை பார்த்த உடனே அவனை பைத்தியக்காரத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஓஹோ, நீ வாலை சர்பாஸ் பண்ணிட்டேன்றதை ஏன் டேக் காட்டிக்கிறியா? என்னதான் நீ வாலை சர்பாஸ் பண்ணியிருந்தாலும், என்னதான் உன்னோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப டீமனிக்கா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் சொல்லி டக்கு நம்ம ஜியோங்க அடிச்சு பின்னாடி தள்ளிட்டு இப்ப நம்ம ஜியோங் பக்கத்துல வந்து சொல்லுவான், உன்னால என்னைக்கும் என்ன ரீச் பண்ண முடியாது. நீயும் நானும் என்னைக்கு ஈக்குவல் கிடையாது. என் காலுக்கு கீழே இருக்கிறதும் சரி, என் தலைக்கு மேல இருக்கிறதும் சரி, எல்லா இடத்துலயும் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி டக்குன்னு தன்னோட கீஸ் போட வச்சு டக்கு நம்ம ஜியோங்கோட நெஞ்சிலே குத்திடுவான். இப்ப கரெக்டா இந்த நேரத்துல நம்ம பாய்சன் கிங் அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பாரு. அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. இப்போ உடனே நம்ம பாய்சன் கிங் ரொம்ப கோவத்தோட சொல்லுவாரு, என்ன பண்ற நீ? என்னோட டிசிபிள் கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஓஹோ, சண்டையை கெடுக்கணும்னு வரீங்களா? ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம நாருல் சொல்லும் போதே நம்ம ஜியோங் சொல்லுவான், ஆமா நானும் விட மாட்டேன். இப்ப நீயாவே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி டக்கு நம்ம நாருலோட கையை பிடிச்சிக்கிட்டு இப்ப நம்ம ஜியோங்க கரெக்டா ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணுவான். அவனோட கையை இவனால வெளில எடுக்கவே முடியாது. இப்ப நம்ம ஜியோங்க அந்த ஒரு கையை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த உடனே நம்ம நாருல ரொம்ப கோவப்பட்டு தன்னோட இன்னொரு கையில கீஸ் வார்டு எடுத்துட்டு வந்து அதை வச்சு நம்ம ஜியோங்க அடிக்கலான்னு போறப்ப நம்ம பாய்சன் கிங் அந்த கையை வந்து பிடிச்சுக்கிடுவாரு. இப்ப 2 பேரும் 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்பயும் கூட நம்ம நாருல் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ உடனே நாருல் சொல்லுவான், என்ன பாய்சன் கிங், நீங்க உங்க டிசிப்ளின் மேல கையை வச்ச உடனே என்ன எதிர்த்துக்கிட்டு வரீங்களா? இருந்தாலும் நீங்க யாரை எதிர்க்கிறீங்கன்றத மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இப்ப நீங்க எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நானும் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிடுவேன். இனிமேல் நீங்களும் நானும் எதிரிகள், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லுவான். ஆனா இப்பயும் கூட நம்ம நாருல் பண்ற தப்பு பாய்சன் கிங் மேல தன்னோட கவனத்தை செலுத்துறான். ஆனா அவன் உண்மையிலே கவனத்தை செலுத்த வேண்டியது நம்ம ஜியோங் மேல. நம்ம ஜியோங்கு இன்னொரு பக்கம் அந்த கையை மொத்தமா அப்படியே வளைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த கையை மொத்தமா உடைக்கணும்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப இந்த நேரத்துல அவங்க மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் இன்னொரு கையை நல்லா பிடிச்சுக்கோங்க, இப்பவே இவன் கையை உடைச்சிடுறேன்னு வேற சொல்லுவான். ஆனாலும் நம்ம நாருல் அப்பயே விட்டு தர மாட்டான். டக்குன்னு தன்னோட தலையை வச்சு ஜியோங்கோட தலையில மோதிக்கிட்டே இருப்பான். நம்ம ஜியோங்கு அப்படியே ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஜியோங்கு விட்டு தர மாட்டான், நாருல் விட்டு தர மாட்டான். ஆனா நம்ம நாருலுக்கு இதுவுமே ஒரு மாதிரி எக்ஸைட்டடா தான் இருக்கும். பாப்போம் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் இதுதான் தன்னோட சான்ஸ்ன்றத நம்ம ஜியோங் புரிஞ்சுக்கிடுவான். தன்னோட பாய்சன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாய்சன் சூத்ரா ஆஃப் டீமனிக் டிஸ்ட்ரக்ஷன். இப்ப அந்த ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவான். இப்ப நம்ம ஜியோங் சொல்லுவான், என்னதான் நீ எவல்யூஷனரி லெவல்ல இருந்தாலும் உன்னோட உடம்புக்குள்ள பாய்சன் போனா கண்டிப்பா கஷ்டப்படதானே போற, பாப்போம் இதே எப்படி சமாளிக்கிற அப்படின்னு. இப்ப இன்னொரு பக்கம் இதை பார்த்து கோவமடைகிற நம்ம நாருல் கண்டிப்பா நம்ம ஜியோங்க கொண்டே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம பாய்சன் கிங் என்னதான் அந்த கையை பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த கையை எடுத்துட்டு வருவான். அதுலயும் தன்னோட கீஸ்வாட வேகமா வச்சு நம்ம ஜியோங்கோட மூஞ்சிக்கு எய்ம் பண்ணுவா. நான் இப்படியே செத்துருவேன் நினைச்சியா? நீ சாகாம நான் கண்டிப்பா சாகவே மாட்டேன்னு சொல்லி நம்ம நாருல் நம்ம ஜியோங்க கொல்லணும்ன்ற முடிவுக்கு வரும்போது இதுக்கு மேல வேற வழியே கிடையாது அப்படின்ற காரணத்தினால நம்ம பாய்சன் கிங் பின்னாடி இருந்து நம்ம நாருல் அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே அத்தோட நம்ம நாருல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். ஆனா அவனே மயக்கம் போட்டுட்டாலும் நம்ம ஜியோங் விடவே மாட்டான். அப்பயும் கூட இவனை திருப்பி தூக்கி இவனை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ இவன் மேல கை வச்ச அசோசியேஷன் லீடர் உன்னை கொல்றதுக்காக வருவாரு, அதுதான் உனக்கு வேணுமான்னு கேட்கும் போது போய் தொலைது. அசோசியேஷன் லீடராலே இவனை தப்பிச்சான், அதனால மட்டும் இவனை நான் சும்மா விடுறேன். ஆனா அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியாது. இவன் என்னையே எதிர்க்கணும்னு நினைச்சிருக்கான். அப்ப நான் ஏதாவது இவன்ட்ட இருந்து எடுக்கணும்ல, அதுக்காக இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவனோட கண் இருக்குல்ல, அந்த வெள்ளை கலர் கண்ணு, அந்த பெனிட்ரேட்டிங் கையை விட்டு நோண்டி அந்த கண்ணை வெளில எடுத்துருவான். இவன் கண்ணை முடிச்சா திரும்பி என்னை எதிர்த்து வரதான் போறான். அப்ப இவனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு இது இடையில இருக்கக்கூடாது. அதுக்குதான் இதை நான் இப்பவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்துக்கிடுவான். இப்ப மயக்கமா இருக்கிற அந்த நாருலுக்கு நம்ம பாய்சன் கிங் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பில்ல கொடுப்பாரு. இதோட பேரு பாய்சன் எவேஷன் ஆர்பு. இது எந்த மாதிரியான பாய்சனா இருந்தாலும் அதை உடனே உடம்புக்குள்ள இருந்து வெளியேற்றும். எதுக்காக அப்படின்னா நம்ம ஜியோங்கோட பாய்சன் அந்த அளவுக்கு கொடுமையானது. சோ இது அவன் டைரக்டா எக்ஸ்போஸ் ஆன காரணத்தினால கண்டிப்பா மயக்கமா இருக்கிறவன் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அவன் சாகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு ரேரான ஆர்பை யூஸ் பண்றாரு. இப்போ நம்ம ஜியோங்க முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிடுவான். என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்திலையும் நீங்களும் வந்து தேவையில்லாம தலையிட்டுட்டீங்க, இப்ப இதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா நம்ம பாய்சன் கிங் அப்பயும் கூட நம்ம ஜியோங்க பத்துக்கோவெல்லாம் பட மாட்டாரு. கவலைப்படாத, இது எதை நினைச்சும் நீ கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. என்னோட ஆளுங்களை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன், நீயும் என்னோட ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜியோங்க இது என்னன்றது புரியாது. நம்ம ஜியோங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவனால புரிஞ்சுக்கவே முடியல.
நார்மலா அவனுக்கு ஹியூமன் எமோஷன் சுத்தமா புரியாது. ஏன்னா என்னதான் ஹியூமனா இருந்தாலும் இவனோட உடம்புக்குள்ள ஓடுறதெல்லாம் வயலன்ஸ் மட்டும் தான். சோ அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு இப்ப அவன் லாஜிக்கலா திங்க் பண்ண அப்படின்னா பாய்சன் கிங் இப்ப என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா நம்ம ஜியோங்க அபேண்டன் பண்ணிருக்கணும். ஆனா அந்த மாதிரி பண்ணாம என்னதான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோவா இருந்தாலும் நம்ம ஜியோங் கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு. நம்ம ஜியோங்க்கு டக்கு நம்மளோட தாத்தாவோட ஞாபகம் தான் வரும். இப்போ நம்ம பாய்சன் கிங்கோ சரி எல்லாமே ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். அதுக்கு நீ உண்மையா எனக்கு பதில் சொல்லணும். உனக்கு ஒருவேளை என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ அவர் கேட்கிற முதல் கேள்வி, எதுக்காக நீ இவன் கூட சண்டை போட்ட அப்படின்றது. நம்ம ஜியோங்கு இவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ண வந்தான், அதனால தான் நான் சண்டை போட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்பா. ஆக்சுவலா எனக்குமே ஐடியா கிடையாது இவன் எதுக்காக என் கூட சண்டை போட வந்தான் அப்படின்றது. இருந்தாலும் இவனுக்கு நான் இடைஞ்சலா இருப்பேன் தோணி இருக்கு, அதனால தான் என் கூட சண்டை போட வந்திருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். அது அவருக்குமே புரியாது. இருந்தாலும் நம்ம பாய்சன் கிங் ரெண்டாவது கேள்வியை கேட்பாரு, எவல்யூஷனரி லெவல்ல எப்ப ரீச் பண்ண அப்படின்னு. நம்ம ஜியோங் உடனே ஓ அதுவா இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரீச் பண்ணேன்னு சொல்லுவான். என்னது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரீச் பண்ணியா? சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னா பாய்சன் சூத்ரா ஆஃப் டீமன் டிஸ்ட்ரக்ஷன் அதை எப்ப கத்துக்கிட்ட? நீ அதை ஒரே ஒரு தடவை மட்டும் தானே பார்த்திருக்க, அதுவும் ஃபுல்லா கூட பார்க்கல. அந்த ஃபார்ம்ல வெறும் பாதியை மட்டும் தானே பார்த்த, அப்படி எப்படி உன்னால அதை யூஸ் பண்ண முடியும்னு கேட்கும்போது அப்படியே நம்ம ஜியோங் சொல்லுவா, ஓ அதுவா எனக்கு ஒரு தடவை பார்த்தாலே போதும் என்னால அதை யூஸ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற ஃபார்ம் எல்லாத்தையுமே நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன், என்னோட தலையில அது எப்படி இருக்குன்றத பெர்ஃபெக்ட்டா நான் அனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாய்சன் கிங்கால நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து அதை அப்படியே யூஸ் பண்றது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை பாதி மட்டும் பார்த்து அதுல மீதி இருக்கிறது எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ணி அதை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதையும் சண்டைக்கு நடுவுல ரிஸ்க் எடுத்து பாய்சன் மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவன் லிட்டரலா ஒரு மான்ஸ்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த நார்ரோல், எதுக்கு நம்ம ஜியோங்க எதிர்க்க வந்தா, எதுக்கு இவனை கொல்லணுன்றதுக்காக வந்தா அப்படின்னு. சொல்ல போனா அவருக்கே ஒரு மாதிரி ஒரு சின்ன பயம் வரும். நம்ம ஜியோங்க பார்க்கும்போது இந்த ஜெனரேஷன்லயே இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டருக்கு தான் தான் டீச்சரா இருக்கேன் அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஜியோங்க ஊஹராங்க தூக்கிக்கிட்டு அந்த வீசோயனை பார்க்கறதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவான். ஆக்சுவலா நம்ம ஜியோங்க என்ன யோசிக்கிறான் அப்படின்றத இப்ப வரைக்கும் இந்த பாய்சன் கிங்கால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஜியோங் கிட்ட ஒரு சில விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. இப்ப அதை பத்தி யோசிச்சு பாப்பாரு. இப்ப இது எல்லா பிரச்சனையும் தப்பிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இவங்க இந்த யங் மாஸ்டரை எதிர்த்துட்டாங்க, அதுவும் நாருல் மாதிரியான ஒரு ஆளை எதிர்த்துட்டாங்க. இவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கண்டிப்பா இவன் அசோசியேஷன் லீடரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இவன் மட்டும் மாறிட்டா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இவங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர சக்சஸரா மாத்தணும். ஆனா அதுல தான் ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணும்போது நாருல் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆளு. இவனோட பர்சனாலிட்டி மட்டும் சரியா இருந்துச்சு, கண்டிப்பா இவன் தான் அசோசியேஷன் லீடரா மாறி இருப்பான். சோ அப்படி ஒருத்தனை எதிர்த்து மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரால மாற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாற முடியாது. ஆனா சிச்சுவேஷன் இப்ப மொத்தமா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்ப ரெண்டு எவல்யூஷனரி லெவல் ஆளுங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை மாத்த முடியும். ஒன்னு நம்ம ஜியோங், இன்னொன்னு பாய்சன் கிங். எப்படி அப்படின்னா ஆக்சுவலா இப்போதைக்கு நியூட்ரலா இருக்கிறதுலயே ரெண்டு பெரிய ஃபோர்ஸ் இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல இருக்குன்னா ஒன்னு டார்க் செக்ட், இன்னொன்னு இந்த பே கிளான். இப்ப இந்த ரெண்டு கிளான்லயுமே ரெண்டு எவல்யூஷனரி ஆளுங்க வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜியோங் இதோட டிசிப்ளா வந்திருக்கான், இன்னொரு பக்கம் பே கிளானுக்கும் அவனுக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே சப்போர்ட்ட கொடுத்தாலே போதும், அது கண்டிப்பா சிச்சுவேஷனை மாத்திரும். சோ இவங்க யார சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க அசோசியேஷன் லீடரா மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த எவல்யூஷனரி லெவல்ல இருக்கக்கூடியவங்களோட பவர் அந்த மாதிரியான ஒண்ணு. சோ இவங்க எடுக்க போற முடிவு கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி தான் நம்ம ஜியோங் யோசிப்பா. நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுமே அதை தான் சொல்லும். ஏன்னா எவல்யூஷனரி லெவல் அந்த மாதிரியான ஒரு லெவல். இப்போ நம்ம பாய்சன் கிங் நம்ம ஜியோங்கோட கையிலேயே முடிவு கொடுத்துருவாரு. மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர்ல யாரை நீ சூஸ் பண்ண போற, அது உன்னோட முடிவு. நீ யாரை சூஸ் பண்றியோ அவனே நானும் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அவரோட மனசுல வீசோயோன் தான் இருப்பா. ஏன்னா கேரக்டர் வைஸும் சரி டேலண்ட் வைஸும் சரி அவதான் ஓரளவு நல்ல ஆளு. சோ அவளை சூஸ் பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு. ஆனா நம்ம ஜியோங் கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவான். அவன் ஜாங் நியோங்காக்க சூஸ் பண்ணுவான். என்னது அவனையே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனாலிட்டி வைஸ் பார்க்கும்போது அவனுமே கொஞ்சம் மோசமான ஆளு தான். சோ அவனை சூஸ் பண்றது சரியா இருக்காதுன்னு தான் யோசிப்பாரு. ஆனா நம்ம ஜியோங் என்ன தெரியுமா காரணம் கொடுப்பான். ஆக்சுவலா இந்த ஜாங் நியோங்காக்கு கீழ இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அவன் கிட்ட ரொம்ப ரொம்ப லாயலா இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவன் சொல்ற பேச்ச அப்படியே தட்டாம கேக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல வீசோயோன் இருக்கால, அவளுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அவளை ஒரு பொண்ணா பாக்குறாங்க. அதாவது அவளை ஒரு லவ்வரா மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஜாங் நியோங்காக் தான் கரெக்டான சாய்ஸா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங் முடிவு பண்ணிட்டான். இப்போ நம்ம பாய்சன் கிங்க்கு எதுக்காக நம்ம ஜியோங் இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்றது புரிய வந்துரும். ஆக்சுவலா இப்போ நம்ம வீசோயோனோட ஆளுங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்காங்கன்னா அப்ப லீடரா அவ சரியான ஆளா இருக்கவே முடியாது. அவளுக்கு அதுக்கான தகுதியே கிடையாது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவளோட அழகா தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம ஜியோங் கரெக்டான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கான்.
சரி, இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டார்க் செக்ட் லீடர் கிட்டயும் நானே போய் பேசிக்கிறேன். அந்த ஜாங்லியோங்கா கிட்ட நீயே போய் பேசுற அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜியோங்கோ நானே போய் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊஹராங்க மேல தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு நான் முதல்ல வீசோயோனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது அவளையா? அவளை எதுக்கு பார்க்க போற? நீ ஜாங்லியோங்காக்கு தான் பார்க்க போறோம்னு கேட்கும்போது அப்போதே நம்ம ஜியோங்கு ஒரு விஷயத்தை பத்தி அவர் காதுக்குள்ள சொல்லுவான். அதை கேட்ட உடனே அவர் இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவாரு. டேய், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இது போய் அவள்கிட்ட சொன்னா அவ கோவப்படுவாளேடா. என்ன அவளை ப்ரோவோக் பண்ண போறியா அப்படின்னு இவர் கேட்கும்போது அப்போதே நம்ம ஜியோங் சொல்லுவான், அப்படியா, அவ ப்ரோவோக் ஆகறாங்களா இல்லையான்றத நானே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இப்ப இப்படியே சொல்லிட்டு தான் இந்த ஊஹராங்க தூக்கிட்டு இங்க இருந்து போவா. போறவள்ள தான் டக்கு நம்ம ஜியோங்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அப்போதே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டை பார்த்து சொல்லுவா, ப்ளூ ஸ்பிரிட், நீ என்கிட்ட ஒரு சேலஞ்ச் விட்ட ஞாபகம் இருக்கா? நான் ஒருவேளை எவல்யூஷனரி லெவல 2 வருஷத்துல ரீச் பண்ணிட்டேனா நீ என்ன மாஸ்டர்னு காலத்துக்கு கூப்பிடுறேன்னு சொன்ன. அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது டக்குனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட், அச்சச்சோ இவன் திருப்பி அதை ஞாபகம் வச்சிருக்கானே, என்ன பேசுறது, அது வந்து மீ 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஜியோங்கோ சொல்லுவான், அட்லீஸ்ட் ஒரு தடவை இல்ல இல்ல மீ 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது சரி போய் தொலை, நீ கூப்பிடவே வேணாம்னு சொல்லிட்டு அவனை விட்டுருவான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பாய்சன் கிங் இவனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இவனை கண்டிப்பா கொல்லவும் முடியாது, கொல்லணும்னா அவர் முன்னாடியே கொண்டிருப்பாரு. சோ இப்போதைக்கு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப அவனோட காலையும் சேர்த்து உடைச்சு விட்டுருவாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜியோங்க அவனோட கையை உடைச்சிட்டான், அவனோட கண்ணையும் புடுங்கிட்டான். ஒரு கால் உடைஞ்சதை பத்தி யாரும் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. அதுல இருந்து அவன் குணமாகி வரதுக்கு கண்டிப்பா நிறைய நேரம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம தன்னோட டிசிபிள் மேலேயே அவன் கை வச்சிருக்கான், அதுக்கு இவர் ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அவனோட காலை உடைச்சு விட்டாரு. இப்ப இனிமே தான் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுதுன்னு நம்ம பாய்சன் கிங் சொல்லுவாரு. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஜியோங்கு வீசோயோனை பார்க்க போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோரு ஹியோமான் அந்த 2 ஷாமான் அனுப்பின அந்த 2 ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் நம்ம ஜியோங்க தேடி வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பாய்சன் கிங் நாருல வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்ப எல்லா பக்கமே ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. இதோட இந்த சாப்டர்ஸை முடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம அடுத்த சீசன் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அடுத்த சீசன் கண்டிப்பா இன்னும் சூப்பரா போக போகுது. அதோட இந்த மிஸ்டர் மேட் மேங்கா மான்வா உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி பிடிச்சிருக்கு? என்னோட எக்ஸ்பிளனேஷன் இந்த மிஸ்டர் மேட் மேங்கா மான்வாக்கு ஓரளவு ஓகேவா இல்லையா? இதை பத்திலாம் நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அடுத்த சீசன்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.